கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே தானியேலின் தரிசனங்கள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title Visions of Daniel. தானியேல் 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். Let's read the book of Daniel chapter 7, the first 4 verses. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. In the first year of Belshazzar, king of Babylon, Daniel had a dream and visions of his head upon his bed. Then he wrote the dream and told the sum of the matters. Daniel spake and said, I saw in my vision by night, and behold, the 4 winds of the heaven strove upon the great sea, and 4 great beasts came up from the sea, diverse from one from another. The first was like a lion and had eagle's wings. I beheld till the wings thereof were plucked, and it was lifted up from the earth and made stand upon the feet as a man, and a man's heart was given to it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் நாட்களிலே தானியேலுக்கு கிடைத்த ஒரு தரிசனத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். Here we now heard of a vision that Daniel had received during the days of Belshazzar, king of Babylon. அந்த தரிசனத்திலே 4 வித்தியாசமான ரூபமுள்ள மிருகங்களை அவர் தரிசனத்திலே காண்கிறார். In this vision he saw 4 great beasts, diverse one from another. அந்த 4 வித்தியாசமான மிருகங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Those 4 diverse beasts were revealing each an empire. முதலாவது சிங்கத்தை போல் காணப்பட்டது. The first one was like a lion. அதற்கு கழுகின் செட்டைகள் இருந்தது. It had eagle's wings. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. When I beheld, the wings thereof were plucked. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உருவம் சிங்கத்தை போல் காணப்பட்டது. The figure was like a lion, ஆனால் அதற்கு கழுகின் செட்டைகள் இருந்தது. but it had eagle's wings. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does this show? இந்த பூமியிலே பாபிலோன் சாம்ராஜ்யம் மிகவும் வேகமாக அது பரவி பெருகக்கூடியதாக இருந்தது. This Babylonian empire was able to scatter or grow big and diverse very quickly. கழுகு எவ்வளவு வேகத்திலே உன்னதத்திலே பறக்குமோ அதே வேகத்திலே அல்லது அதை பார்க்கலும் வேகத்திலே இந்த பாபிலோன் ராஜ்யம் ஒரு சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது. As fast as an eagle could fly in the air, so fast did this Babylonian empire develop in this world. அந்த தரிசனத்திலே அதனுடைய இறகுகள் பிடுங்கப்பட்டதாக தானியேல் தரிசனத்திலே காண்கிறார். Daniel in his vision saw that the wings were plucked from the beast. அதனுடைய இறகுகள் பிடுங்கப்பட்டது என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சியை அது எப்படி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்பதை அது காட்டுகிறது. The wings thereof were plucked. It shows how the Babylonian empire came down or had a downfall in life. சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட பாபிலோனை கர்த்தர்தான் உயர்த்தினார் என்று நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். In the past we saw that it was God who lifted up Babylon, which was first an ordinary nation. நேபுகாத்நேச்சாரை என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி கர்த்தர் அவன் மூலமாக பாபிலோன் ராஜ்யத்தை சாம்ராஜ்யமாக மாறும்படி செய்தார்.
calling Nebuchadnezzar as his servant. By him the Lord converted the kingdom of Babylon into a Babylonian empire. அவனுடைய நாட்களிலேதான் அந்த பாபிலோன் ராஜ்யம் சாம்ராஜ்யமாக கழுகின் வேகத்திலே அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறினது. Only in his days did the Babylonian kingdom very quickly become the Babylonian empire. தேவனாகிய கர்த்தரால் உயர்த்தப்பட்ட நேபுகாத்நேச்சார் தேவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவனாய் அல்லது நன்றியுள்ள இருதயத்தை இழந்து போனவனாய் மாறிவிட்டான். Nebuchadnezzar, who was brought to a high level by God, later turned to be a traitor, or he was unthankful to God. அவனுடைய ஜீவியத்திலே தேவனுக்கு விரோதமாக அவன் செய்த காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானித்து வருகிறோம். One after the other, we are meditating the things that he did against God. கடந்த வாரத்திலே தேவனுடைய ஆலயத்திலே காணப்பட்ட வெண்கல கடல் தொட்டியை அவங்க உடைத்து போட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். Last week we saw that they broke off the brazen sea found in the temple of God. இரண்டாவதாக இன்றைய தினத்திலே நேபுகாத்நேச்சார் செய்ததான தேவனுக்கு விரோதமாக செய்த மற்றொரு கிரியையை நாம் தியானிக்க போகிறோம். Secondly, today we are going to meditate another work done by Nebuchadnezzar against God. எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தர் விதமாய் சொல்கிறார். In Jeremiah chapter 50 verse 17, the Lord says so. இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசிரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். Israel is a scattered sheep. The lions have driven him away. First the king of Assyria hath devoured him, and last this Nebuchadnezzar, king of Babylon, hath broken his bones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவனுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பாபிலோன் ராஜா செய்ததான அந்த தீமையை குறித்து கர்த்தர் இங்கே குறிப்பிடும்போது, here when the Lord specifies about the evil done by the king of Babylon Nebuchadnezzar against God's own people, பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். the Lord specifies here saying, this Nebuchadnezzar king of Babylon hath broken his bones. சாதாரண நிலவரத்திலே காணப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். The Lord was able to lift up a person who was in a normal or ordinary level. நேபுகாத்நேச்சாரை குறித்து மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் கூட குப்பையிலிருந்தும் சேற்றிலிருந்தும் ஆண்டவர் புழுதியிலிருந்தும் நம்மை எடுத்து உயர்த்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். Not only Nebuchadnezzar, but about every one of us we can say that the Lord has lifted us from dust, dung, and also from the miry clay. ஒரு மனிதனை அல்லது ஒரு தேவனுடைய மனிதனை அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையை எந்த அளவுக்கும் இந்த உலகத்திலே உயர்த்த தேவன் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். Lord is prepared to lift a man, that is a man of God, to any level in this world. ஆனால் அப்படி உயர்த்துகிற வேளையில் கர்த்தர் அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், but in this way when he lifts them up, the thing that the Lord expects from them is நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். they should be thankful. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போதும் தேவன் தன்னை எந்த நிலவரத்திலிருந்து தூக்கி எடுத்தார் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. Never ever should a child of God forget the state from which the Lord has lifted him up. அதை நாம் மறந்து கிரியை செய்வோமானால் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய நேபுகாத்நேச்சாரை தாழ்த்தினதான தேவன், ஒன்றுமில்லாமல் பண்ணினதான தேவன் நம்மையும் தாழ்த்துவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். In this way, if we forget and work against the Lord, then the Lord is able and ready also to topple us and bring us to a low estate, as he brought Nebuchadnezzar king of Babylon to a very low level. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் இருக்கிற நிலவரத்திலிருந்து தாழ்த்தப்பட்டு போக அல்லது ஆசீர்வாதங்களை இழந்து போக, வறுமையிலும் தரித்திரத்திலும் சிக்கிக்கொள்ள, வியாதியிலே சிக்கிக்கொள்ள காரணம் என்ன? Today, what is the reason for many children of God to be brought to a low estate, or to be in poverty and penury, or to be in sicknesses? தேவன் ஒரு மனிதனை
தாழ்வான இடத்திலிருந்து உயர்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றியுள்ள இருதயத்தையும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருந்து அவரை துதிக்கிற அனுபவத்தையும் தன்னுடைய ஜீவியத்தில் காத்து கொள்ள வேண்டும். When the Lord lifts up a man from a low estate and blesses him, he must not forget to praise the Lord and he must have a thankful heart. அப்படி செய்ய தவறும் போது, in case he fails to do that, தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. a circumstance arises whereby the child of God has to lose the blessings given to him by the Lord. கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்வான இடத்திலிருந்து உயர தூக்கவும் அவர் வல்லவர். உயர இருக்கிறதான ஒரு மனிதனை தாழ தள்ளவும் அவர் வல்லவராகவே இருக்கிறார். It is possible for the Lord to lift up a man from a low estate to a very high level, and at the same time it is possible for God even to push down a man from a very high level to a low estate. 102 சங்கீதம் 9ஆம் வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். We read that in Psalm 102 verse 9. நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். Because of thy indignation and thy wrath, for thou hast lifted me up and cast me down. ஒரு மனிதனை உயர தூக்கி தாழ தள்ளக்கூடிய வல்லமை கர்த்தருக்கு இருக்கிறது என்கிற அறிவு சங்கீதக்காரனுக்கு இருந்தது. Psalmist had a knowledge and understanding that it was possible for the Lord to lift up a man to a high level and also to cast him down. ஆனா பல சந்தர்ப்பத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அறிவு இல்லாமல் போகிறது. But in many circumstances children of God lack that knowledge. அப்படிதான் நேபுகாத்நேச்சாருக்கும் இந்த அறிவு இல்லாமல் போய்விட்டது. Similarly Nebuchadnezzar also lacked this knowledge. அவனுடைய ஜீவியத்திலே வந்த இரண்டாவது தோல்வி என்ன? What was the second failure that came in his life? எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி அவன் தேவ ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தான். எரேமியா 50:17. As we read in Jeremiah chapter 50 verse 17, he broke the bones of the children of God. இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசிரியா ராஜா அதை பட்சித்தான், கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். Israel is a scattered sheep, the lions have driven him away. First the king of Assyria hath devoured him, and last this Nebuchadnezzar king of Babylon hath broken his bones. உயர்த்தப்பட்ட பிற்பாடு தன்னை உயர்த்தின தேவனையும் அந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவும் நேபுகாத்நேச்சார் கிரியை செய்தான். After being lifted up, Nebuchadnezzar the king worked against God who brought him to that high level and also against that children of God. நன்றியுள்ள இருதயத்தை அவன் இழந்து விட்டான். He lost a grateful heart. தாழ்மையுள்ளதான இருதயத்தை அவன் இழந்து விட்டான். And he lost a humble heart. ஆகவே தான் உபாகமத்திலே கர்த்தர் சொல்லும்போது, That's what Lord says in Deuteronomy. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47-48 வசனங்களிலே வாசிக்கும்போது, In Deuteronomy chapter 28 verses 47 and 48. சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். Because thou servest not the Lord thy God with joyfulness and with gladness of heart for the abundance of all things, therefore shalt thou serve thine enemy which the Lord shall send against thee in hunger and in thirst and in nakedness and in want of all things, and he shall put a yoke of iron upon thy neck until he have destroyed thee. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது, தாழ்வான இடத்திலிருந்து உயர்த்தும் போது அவன் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்கிறவனாய் துதிக்கிறவனாய் மாற வேண்டும். When the Lord lifts up a man from a very low level to a high level, he must be able to praise and thank the Lord with a joyful heart. கர்த்தர் வைத்ததான அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த உன்னதமான அனுபவத்துக்கு ஏற்றவாறு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு மன மகிழ்ச்சியோடு களிப்போடு கர்த்தரை துதிக்கிற அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்திலே நாம் காத்துக்கொள்ளாமல் போனால், When the Lord has blessed us and also elevated us to a high level, if we are not able to be joyful in the Lord and we are not able to be glad in heart with the abundance of all things, ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவனை மறந்து
அந்த ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் சார்ந்து கொள்ளும்போது, When we forget the Lord who gave those blessings, but only rely on the blessings given by the Lord, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், சகலமும் குறைபடும். then the Lord says, you will lack in everything. ஏன்னா சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ உன் தேவனாகிய கர்த்தரை துதிக்கவில்லை. For when everything was in abundance, you did not praise the Lord your God. உதாரணமாக இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். For example, consider this body. இந்த சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்த காலம் ஒன்று இருக்கிறது. There is a time given to us by the Lord when there is no sickness in this body and we are hale and healthy. ஆனா நம்மில் ஒருவரும் நல்ல கரங்களை கர்த்தர் கொடுத்தார், நல்ல கால்களை கொடுத்தார், நல்ல கண்களை கொடுத்தார், நல்ல மூளையை கொடுத்தார். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்க, ஆனா நமக்கு நல்ல மூளையை கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல சரீரத்துக்காக, இந்த சரீரத்தில் உள்ள நல்ல அவயங்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க தவறினோம். But none of us praise the Lord for the good hands, good legs, good eyes, and also a sane brain that the Lord has given to us. அதனால இப்போ என்ன சம்பவித்திருக்கிறது? சரீரத்துல ஆரோக்கியம் குறைந்து பல்வேறு வியாதிகள், பலவீனங்கள் இந்த சரீரத்தை தற்போது தாக்கி இருக்கிறது. And at present we are not very healthy in body, and various types of sicknesses and weaknesses have beset the body. அதைத்தான் உபாகமம் 28:47 படிக்கிறோம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்காமல் போய்விட்டாய். That is what in Deuteronomy chapter 28 verse 47 it is written, because thou servedest not the Lord thy God with joyfulness and with gladness of heart for the abundance of all things. இப்போ சகலமும் குறைவுபடுகிறது. Now everything is lacking. சரீரத்தில் ஆரோக்கியம் போய்விடுகிறது. You have lost your health in the body. கண்களின் பார்வை மங்கலாகிறது. And the eyes have grown dim. காதுகளில் கேட்கும் திறன் குறைகிறது. And the ear has lost its capacity to hear. இன்னும் சரீரத்தில் பல்வேறு வியாதிகள் And various other sickness in the body. இதன் மத்தியில் இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And with all these infirmities we are living today. அதுபோலதான் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். Similarly the blessings in this world. பணம், பொருள், பட்டம், பதவி இதையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கும்போது அதற்கேற்ற ஒரு நன்றி உள்ள இருதயம், கர்த்தரை துதிக்கிற இருதயம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிற அனுபவத்தை நாம் காத்து கொள்ளாமல் போகும்போது சகலமும் குறைவுபட ஆரம்பிக்கிறது. When the Lord has given us enough money, material, education and a position, if we do not thank the Lord or praise the Lord with a grateful heart, then there comes a time when we start to lack everything. இப்ப நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பும்போது அவனுடைய வாழ்க்கையில் அதுதான் சம்பவித்தது. Now when we once again come to the life of Nebuchadnezzar, this is the thing that happened in his life. சாதாரண ராஜாவாக, ஒரு குட்டி ராஜ்யத்துக்கு ராஜாவாக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கின அவனை எதிர்பாராத விதத்துல கர்த்தர் 127 நாடுகளுக்கு, இந்தியா முதற்கொண்டு 127 நாடுகளுக்கு ஒரு அதிபதியாக, சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக அவனை மாற்றினார். Nebuchadnezzar began his life in a very small level, that is, he was a king of a very tiny nation, but in an unexpected time the Lord lifted him to be a great emperor under whose jurisdiction came 127 provinces including India. ஒரு பெரிய ராஜாவாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். The Lord lifted him up as a very great king. ஆனால் அவன் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும், கர்த்தரை துதித்திருக்க வேண்டும், நன்றியுள்ளவனாய் இருந்திருக்க வேண்டும். He should have rejoiced in the Lord, he should have praised the Lord, and he should have been thankful to the Lord. ஆனால் அவன் அதற்கு மாறாக முதலாவது வெண்கல கடல் தொட்டியை உடைத்து போட்டான். But on the contrary, first he broke off the brazen sea. இரண்டாவது இங்கே எலும்புகளை முறித்தான் என்று நாம் பார்க்கிறோம். Second, here we see that he broke off the bones. இந்த எலும்புகள் என்பது உபதேசங்களை காட்டு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு படிக்கும்போது, when we compare these bones with our spiritual life, நம்முடைய வாழ்க்கையில் இந்த எலும்புகள் என்பது எதை காட்டுகிறது? What do these bones show in our life? எலும்புகள் என்பதற்கு அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் உபதேசங்களாக இருக்கிறது. The spiritual meaning of bones is doctrine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நம்முடைய ஜீவியத்துல நாம் எலும்புகளை முறிக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. Therefore in our lives we should not break off the bones. நேபுகாத்நேச்சாருடைய ஜீவியத்துல அவனுடைய வாழ்க்கையில் வந்த இரண்டாவது தோல்வி, அவன் எலும்புகளை முறித்தான். The second failure that came in the life of Nebuchadnezzar was that he broke off the bones. அவன் முறித்தது இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகள்.
He broke the bones of the children of Israel. இப்ப எலும்புகளை குறித்து சில சத்தியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். I like to tell you certain truths about the bones. ஆதாமை ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கினார். God created Adam out of the dust of the earth. ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மாவானான் என்று நாம் பார்க்கிறோம். We also see that God breathed into his nostrils the breath of life and he became a living soul. ஆனா ஆதாமை உண்டாக்கினதை போல ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கி இருக்கலாம். God could have created Eve in the same way as he created Adam. ஆதாமை ஒரு மண்ணினால ஒரு உருவத்தை செய்து ஒரு பொம்மையை மாதிரி ஒன்று செய்து சுவாசத்தை ஊதி ஆதாமை உருவாக்கினது போல ஏவாளை என்ன செஞ்சிருக்கலாம்? மண்ணினால உருவாக்கி இருக்கலாம். God could have created Eve the way he created Adam, that is making some figure like a doll out of the dust of earth and breathing into his nostrils the breath of life. மல்கியாவில வாசிக்கிறோம். In Malachi we read, 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். chapter 2 verse 15. And did not he make one, yet had he the residue of the Spirit, and wherefore one, that he might seek a godly seed? Therefore take heed to your spirit, and let none deal treacherously against the wife of his youth. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே தீர்க்க சில கேள்விகளை கேட்கிறார். Here the prophet asks certain questions. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? Did not he create one? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. Yet had he the residue of the Spirit. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? And wherefore one? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. That he might seek a godly seed. அப்ப முந்தின ஆதாமை ஆண்டவர் மண்ணினால உருவாக்கி சுவாசத்தை ஊதினார். ஆனா ஏவாள மண்ணினால உருவாக்கவில்லை. God created the first Adam out of the dust of the earth and breathed into his nostrils the breath of life, but God did not create Eve by the dust of the earth. அதைத்தான் தீர்க்கதரிசி கேள்வியா கேட்கிறார். That's what the prophet questions here. அவர் ஏன் ஒருவனை மட்டும் படைத்தார்? Why did he make one? ஆதாமை படைத்ததை போல ஏன் ஏவாளை படைக்கவில்லை? Why didn't he create Eve as he created Adam? அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாய் இருந்தது. He had the residue of the Spirit. ஒரு 1000 மண்ணினால உருவங்களை 1000 உருவங்களை செய்து அல்லது 1,00,000 உருவங்களை செய்து எல்லா உருவத்திலும் மண்ணினால் செய்த அந்த உருவத்துல பூணு ஊதி சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாய் மாற்றிருக்கலாம். He could have created 1,000 figures or 1,00,000 figures out of the dust of the earth and would have breathed into those nostrils the breath of life and could have made them living souls. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது. He had the residue of the Spirit with him. ஆனா ஏன் ஆதாமை மட்டும் சுவாசத்தை ஊதி உருவாக்கினார், ஆனா ஏவாள் அப்படி உருவாக்கவில்லை? But he created Adam and breathed into his nostrils his breath. He did not do that to Eve. Why? அப்ப ஏவாளை எப்படி உருவாக்கினார்? How did he create Eve? ஆதாமை அயர்ந்த நித்திரைக்குள்ளாய் மாற்றினார். He caused a deep sleep to come upon Adam. முதலமா ஒரு ஆபரேஷன் ஏதேன் தோட்டத்துல முதல் ஆபரேஷன் நடந்தது. The first ever surgery was performed in the Garden of Eden. மயக்க மருந்து கொடுக்காமலே ஆதாமை தேவன் அயர்ந்த நித்திரைக்குள்ளாய் மாற்றினார். Without giving him anesthesia, God caused a deep sleep to come upon Adam. அவனுடைய விலா எலும்பை எடுத்தார். He took his rib, சதையினால் அடைத்தார். closed up the flesh instead thereof. அப்ப இப்படித்தான் ஏவாள் உருவாக்கப்பட்டாள். In this way was Eve created. அப்ப ஏவாள் எப்படி உருவாக்கப்பட்டாள் என்று சொன்னால் ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து. Therefore the way Eve was created was by taking the rib out of Adam. அப்ப ஏன் ஆண்டவர் ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார் என்று சொல்லும்போது, the reason why God had removed the rib of Adam to create Eve was, ஆதாம மண்ணினால உருவாக்கினது போல ஏவாளையும் மண்ணினால உருவாக்கி இருந்தால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த ஒரு உறவு இருந்திருக்காது. அதாவது ஒரு இருவரும் ஒரே மாம்சம். அதாவது ஆதாம் அந்த ஏவாளை பார்த்து சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள்னு சொல்றான். Had God created Eve also as he created Adam out of the dust of the earth, there wouldn't have been any contact or link between the two. But now Adam was able to say, looking unto Eve, this is now the bone of my bones and the flesh of my flesh. மண்ணினால் உருவாக்கி இருந்தால் அப்படி சொல்லி இருக்க முடியாது. Had he created Eve also out of the dust of the earth, Adam couldn't have told like this. ஏவாளை மண்ணினால உருவாக்கி இருந்தால் ஏவாளை பார்த்து ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும்
என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறார் என்று சொல்லியிருக்க முடியாது. Had God created Eve out of the dust of the earth, then Adam couldn't have told, looking unto Eve, this is now the bone of my bones and flesh of my flesh. அப்ப ஆதாமுடைய விலா எலும்பினால் ஏவாள் உருவாக்கப்பட்டாள். Therefore Eve was created by the rib of Adam. அப்ப எதுக்காக அந்த நோக்கம்னு சொன்னால் மல்கியால படிக்கிற ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படியாக. The purpose of creating it this way, we read it in the book of Malachi, so that he might bring forth a godly seed. ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை மீறின போது, ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய பிரமாணத்தை ஏவாளும் ஆதாமும் மீறின போது அவர்கள் விழுந்து பாவத்துக்குள்ளாய் மாறினார்கள். But when Adam and Eve transgressed the law of the Lord in the Garden of Eden, they fell into sin. அப்ப தேவன் மனிதனை பற்றி வைத்திருந்த அந்த தேவனுடைய திட்டத்திலிருந்து ஆதாம் விழுந்து போனான், ஆனால் தேவன் விழுந்து போகவில்லை. Adam fell from the plan that God had for man, but God did not fall. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? பிந்தின ஆதாமாக கர்த்தராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். Therefore God had sent Lord Jesus Christ as the last Adam into this world. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். This is what we read in 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47 ஏழாம் வசனம். 1 Corinthians chapter 15 verse 47. முந்தின மனுஷன் பூமியில் இருந்துண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். The first man is of the earth, earthy. The second man is the Lord from heaven. 45ஆம் வசனம். Verse 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். And so it is written, the first man Adam was made a living soul, the last Adam was made a quickening spirit. இப்ப பிந்தின ஆதாம் யார் என்று கேட்டால் கர்த்தராகிய இயேசு. The last Adam is Lord Jesus Christ. இப்ப இந்த கர்த்தராகிய இயேசுவை குறித்து நாம் பார்க்கும்போது, when we see about Lord Jesus, எப்படி முந்தின ஆதாம ஏதேன் தோட்டத்தில் கர்த்தராகிய தேவன் அயர்ந்த நித்திரைக்குள்ளாய் மாற்றினாரோ, as the Lord God had caused a deep sleep to come upon the first Adam in the Garden of Eden, அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு ஏவாளை உருவாக்கினாரோ, and he took a rib from him and created Eve, அதே போல அந்த மனிதன் விழுந்து போனபடினால பிந்தின ஆதாமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். and in similar fashion, when that first Adam fell, he sent his own son as the last Adam to this world. இந்த பிந்தின ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? Do you know the reason why Lord Jesus Christ, the last Adam, came to this earth? ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக. To make a godly seed. அப்ப அவருக்கு ஒரு ஏற்ற துணை தேவை. He needs a perfect match for him. அதற்காக பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்கதா மலையில அயர்ந்த நித்திரைக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக மாற்றினார். And therefore God the Father had made Lord Jesus Christ to go into a deep sleep on Mount Golgotha. 22ஆம் சங்கீதத்தில் இதை நாம் பார்க்கிறோம். We read that in Psalm 22. இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்ட சங்கீதம். That psalm is a prophecy about Lord Jesus. அங்கே நாம் வாசிக்கும்போது, when we read there, 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். Psalm 22 verse 17. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். I may tell all my bones, they look and stare upon me. அடுத்த வசனத்துல நீங்க தொடர்ந்து படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்கதரிசன சங்கீதம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். When you continue the following verses, you can understand that this psalm is a prophecy concerning Lord Jesus. அப்ப என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். I may tell all my bones. அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They look and stare upon me. இன்றைக்கு முழு உலகத்திலும் கிறிஸ்தவ ஜனங்கள் கோடிக்கணக்கா இருக்கிறாங்க. Today there are millions of Christians across the globe. இயேசுவின் இரத்தத்தை தியானிக்கிறாங்க. They are meditating the blood of Jesus. இயேசுவின் மாம்சத்தை புசிக்கிறாங்க. They eat the flesh of Jesus. இயேசுவின் தழும்புகளால் குணமாகறாங்க. They are healed by the stripes of Jesus. ஆனா எலும்புகள் அவருடைய எலும்புகளை நோக்கி பார்ப்பது வெகு சிலர் மாத்திரம்தான். But very few only look upon his bones. அப்ப இயேசுவின் எலும்புகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். Therefore we have to look onto the bones of Jesus. அந்த எலும்புகளை கொண்டுதான் எப்படி ஆதாமுடைய விலா எலும்பை கொண்டு ஒரு ஏவாள் உருவாக்கப்பட்டாலோ அதுபோல பிந்தின ஆதாமாகிய இயேசுவுடைய எலும்புகளை கொண்டு ஒரு சபை, மணவாட்டி சபை உருவாக்கப்படுகிறது. As an Eve was created out of the rib of Adam, similarly a bridal church is being created by the bones of Jesus. அப்ப
எதற்காக இந்த மனிதன் ஆதி மனிதனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி. The reason why God created the first man was to beget a godly seed. மல்கியால அப்படி படித்தோம். We read so in Malachi. ஆனா முந்தின ஆதாம் விழுந்து போனபோது அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விட்டது. But when the first Adam fell, that purpose was defeated. அப்ப அந்த தேவனுடைய நோக்கத்தை பிந்தின ஆதாமாகிய இயேசு நிறைவேற்றி வைக்கிறார். And Jesus, the last Adam, fulfilled that plan of God. இப்ப பாருங்க, அதே 22ஆம் சங்கீதத்துல 30ஆம் வசனம் வாசிங்க. In Psalm 22 verse 30 we read, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். A seed shall serve him, it shall be accounted to the Lord for a generation. அப்ப இயேசு ஒரு சந்ததிக்காக therefore Jesus for a generation சிலுவையிலே தொங்கினார். hung on the cross. அதைத்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலும் படிக்கும்போது, that is what in Isaiah chapter 53 we read, தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written that he shall see his seed for a long time. ஏசாயா 53ஆம் அதிகாரம் Verse 10. Isaiah chapter 53 verse 10. Yet it pleased the Lord to bruise him, he hath put him to grief. When thou shalt make his soul an offering for sin, he shall see his seed, he shall prolong his days, and the pleasure of the Lord shall prosper in his hand. கர்த்தரும் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு சந்ததிக்காகத்தான் ஆதாமால் தேவனுடைய திட்டத்தின்படி பிறந்திருக்க வேண்டிய, உருவாயிருக்க வேண்டிய ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகாமல் போனபடியினால், because a godly seed who could not be brought forth by Adam as per the plan of God, பிந்தின ஆதாமாக இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் மூலமாக ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகிறது. Jesus, the last Adam, came to this earth, and by him came a godly seed. அதாவது அவருடைய எலும்புகளை கொண்டு, that is used by his bones, அவருடைய மாம்சத்தை கொண்டு, by his flesh, இந்த மணவாட்டி உருவாக்கப்படுகிறது. this bride is being formed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, that is what in Ephesians chapter 5 we read, அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். and there it is written that we are the members of his body and his flesh and his bones. எபேசியர் 5ஆம் அதிகாரம் Ephesians chapter 5 verse 30. 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். For we are members of his body, of his flesh, and of his bones. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். For we are members of his body, of his flesh, and of his bones. அப்ப முழு உலகத்திலும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். There might be millions of Christians throughout this world. ஆனா இயேசுவின் ரகசிய வருகையில ஒரு பெருங்கூட்டம் கைவிடப்பட காரணம் என்ன? But what is the reason for a great multitude to be left behind in the secret coming of Jesus? அவர்கள் இயேசுவின் இரத்தத்தை தியானித்தார்கள். They meditated the blood of Jesus. அவருடைய தழும்புகளால் விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். They received deliverance by his stripes. பரிசுத்த பந்தியில கூட்டத்தில் அவருடைய மாம்சத்தை புசித்தார்கள். They partook in the holy communion and ate his flesh. ஆனால் அவருடைய எலும்புகளை அவர்கள் நோக்கி பார்க்கவில்லை. But they did not look unto his bones. எலும்புகளெல்லாம் தெரியக்கூடிய விதத்தில் கல்வாரிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். Jesus hung on Calvary when his bones were protruding out. ஒரு சிறு கூட்டத்தார் அதை நோக்கி பார்க்கிறார்கள். A tiny group was looking unto it. அப்ப அந்த எலும்புகளை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள்தான் இங்கே எபேசியர் 5:30 வாசிக்கிறபடி எலும்புகளுக்கு உரியவர்களாய் மாறுகிறார்கள். And only those who had looked upon his bones, as per Ephesians chapter 5 verse 30, are members of his bones. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat. யாரெல்லாம் இயேசுவின் எலும்புகளை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள்தான் இயேசுவின் எலும்புகளுக்கு உரியவர்களாய் மாற முடியும். Those who are looking onto the bones of Jesus alone can belong to the bones of Jesus or be members of the bones of Jesus. இப்ப யாக்கோபுக்கு லாபானுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. There was a covenant between Jacob and Laban. இன்னென்ன நிறமுள்ள குட்டி பிறந்துச்சுன்னா அது எனக்கு, இன்னென்ன நிறமுள்ள குட்டி பிறந்தா உனக்கு. When kids of this color come out, it's for me, and kids of the other color come out, it's for you. அப்ப யாக்கோபு என்ன செய்தான்? What did Jacob do then? தனக்கு என்னென்ன நிறமுள்ள குட்டி வேணுமோ, whatever color kids he desired, அந்த ஆடுகள் குட்டி போடும்போது பொழியும் போது இவன் புன்னை, வாதுமை, அர்மோன் என்று சொல்லக்கூடிய அந்த மரக்கிளைகளை இடையிடையே வெண்மை தோன்றும்படியாய் உரித்து ஆடுகள் குட்டி போடக்கூடிய இடத்துல அதனுடைய கண்களுக்கு எதிராக அந்த கால்வாயில போட்டு வைத்தான்.
And when he wanted such and such color of kids, when the lambs or the goats were conceiving, he put the poles of poplar, chestnut and hazelnut, peeling off the rods and throwing it in the water troughs. அப்ப ஆடுகள் குட்டி போடும்போது அதை நோக்கி பார்த்து போட்டபோது அந்த நிறம் அப்படியே அந்த குட்டிக்கு வந்தது. When the goats were yielding or bringing forth his young ones, looking at those poles, it brought the color which Jacob desired. அந்த கிளை கர்த்தராகிய இயேசுவை காட்டுகிறது. That branch shows Lord Jesus Christ. ஏன்னா இயேசுவுக்கு கிளை என்கிற நாமம் வேதத்தில் இருக்கிறது. For in the scripture, Jesus Christ has got a name called the branch. அதுபோல நம்முடைய ஜீவியத்துல எந்த அளவுக்கு எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய விதத்துல இயேசு சிலுவையில தொங்குகிறாரோ, அந்த எலும்புகளை எந்த அளவுக்கு நம்ம நோக்கி பார்க்கிறோமோ அந்த எலும்புகளுக்கு உரியவர்களாய் நாம் மாற முடியும். Therefore, in our lives too, when Jesus is hanging on the cross with his bones protruding out, to the level we look unto his bones, to that level we can become like Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அந்த எலும்புகளுக்கு உரியவர்களாய் நாம் மாறும்போது கர்த்தராகிய இயேசு நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். Therefore, when we become the members of his bones, Lord Jesus Christ looking unto us will say, she is now the bone of my bones and the flesh of my flesh. ஆதாம் முந்தின ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னது போல பிந்தின ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று சொல்லுகிறாரோ அவர்கள்தான் இயேசுவின் ரகசிய வரையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். As the first Adam looking unto Eve said, she is now the bone of my bone and the flesh of my flesh, similarly unto whom Lord Jesus says, she is the bone of my bones and the flesh of my flesh alone can be caught up in the secret coming of Lord Jesus. இந்த இயேசுவின் எலும்புகள் என்பது எதை காட்டுகிறது? What do the bones of Jesus show? இது இயேசுவுடைய உபதேசங்களை காட்டுகிறது. These shows the doctrines of Jesus. ஆகவே தான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். That is what we read, the preaching of the cross is foolishness to those that perish. இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து ஒரு உபதேசத்தை ஸ்தாபித்திருக்கிறார். Jesus Christ shed his blood on the cross and died on the cross and has established a doctrine. அதற்கு இரண்டு பெயர். It has got two names. ஒன்று கிறிஸ்துவின் உபதேசம். One is the doctrine of Christ. மற்றொன்று அதுக்கு பேர் அப்போஸ்தல உபதேசம். The other name for it is apostolic doctrine. முதலாவதாக 2 யோவான்ல இருக்கும்போது அங்கே கிறிஸ்துவின் உபதேசம் என்று படிக்கிறோம். 2 யோவான் 9ஆம் வசனம். 2 John verse 9, it is written as the doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். Whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. He that abideth in the doctrine of Christ, he hath both the Father and the Son. இந்த வசனத்தை நல்லா தெளிவா படித்துக் கொள்ளுங்க. Very clearly you have to read this verse. உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்க இருக்காங்க. There are millions of Christians in this world. அவங்க கிறிஸ்துவ குறித்து பேசலாம், கிறிஸ்து எனக்கு தேவன் என்று சொல்லலாம். They can speak about Christ and also claim that Christ is their God. பெந்தோஸ்தே ஜனங்களாகிய நாமும் கூட கிறிஸ்து என்னுடைய தேவன், கிறிஸ்து எனக்கு ஆண்டவர்னு சொல்லலாம். We Pentecostal people also can say Christ is my Lord and my God. ஆனா தேவன் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும் நம்மை பார்த்து. But looking unto us, God should say, this is my child. இங்கே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற, உபதேசத்தை விட்டு மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. Here we read, whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. எவனுங்கிற இடத்துல எல்லாரையும் குறிக்கும், ஊழியக்காரங்களையும் குறிக்கும், விசுவாசிகளையும் குறிக்கும், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்தவங்களையும் குறிக்கும், பெந்தகோஸ்தே குடும்பத்திலே பிறந்து பெந்தகோஸ்தே குடும்பத்திலே வளர்ந்தவங்களையும் குறிக்கும், எல்லாரையும் குறிக்கும். எவனும் உபதேசத்தை மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. When we say whosoever, it might be a worker of God or a believer. It might be a child born in a Christian family and brought up in a Christian family, or a child born and brought up in a Pentecostal family. But it's clearly written, whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. அடுத்து கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். Next, he that abideth in the doctrine of Christ, he hath both the Father and the Son. அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தா தான் பிதாவையும் குமாரனையும் உடையவர்களா நாம் இருக்கிறோம். Therefore, only if we abide in the doctrine of Christ alone, we have both the Father and the Son.
இந்த உபதேசங்கள் தான் கிறிஸ்துவின் இயேசுவின் எலும்புகளாய் இருக்கிறது. These doctrines are the bones of Jesus. அப்ப இதுக்கு பேர் கிறிஸ்துவின் உபதேசம். This is called the doctrine of Christ. மற்றொரு பெயர் அப்போஸ்தல உபதேசம். The other name for it is the apostolic doctrine. ஏன்னா இந்த உலகத்துல முதல் அப்போஸ்தலன் கர்த்தராகிய இயேசு. For Lord Jesus was the first apostle in this world. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதை படிக்கிறோம். We read that in Hebrews chapter 3 verse 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus. இப்ப இங்க கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு அப்போஸ்தலன், பிரதான ஆசாரியன், அவரை கவனித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written, Lord Jesus Christ is an apostle and a high priest, and we have to consider him. இன்றைக்கு முழு உலகத்தில் எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. There are so many ministries in this world. எத்தனையோ சபைகள் இருக்கிறது. There are so many churches. இன்றைக்கு இயேசு நாமத்தினால கோடிக்கணக்கான பேர் ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுறாங்க, லட்சக்கணக்கான பிரசங்கிகள் இயேசுவை பிரசங்கிக்கிறாங்க. Today millions and millions of people are following Jesus and lakhs of preachers are preaching about Jesus. ஆனா வெளி சபையில உள்ளவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்து இயேசு ஒரு அப்போஸ்தலன் என்பதையும் பிரதான ஆசாரியன் என்பதையும் அவங்க கவனிக்கிறது இல்ல. But when we consider the other churches, we can say that they do not consider Christ as an apostle and a high priest. பிரதான ஆசாரியன் என்று சொல்லும்போது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியனாக அவர் இந்த ஊழியத்தை செய்தார். When we say that he is a high priest, he does the ministry according to the order of Melchizedek. அடுத்தவர் ஒரு அப்போஸ்தலன். Next, he is an apostle. ஆகவே இது கிறிஸ்துவின் உபதேசம் அல்லது அப்போஸ்தல உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது. Therefore, this is called the doctrine of Christ and also the apostolic doctrine. இப்ப நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கைக்கு திரும்புவோம். Now let's once again turn to the life of Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாரை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say about Nebuchadnezzar? என் சொந்த ஜனங்களை, அது இஸ்ரவேல் ஜனங்களை ஆடுகளுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். He is comparing the Israelites or his own people to sheep. அந்த ஆடுகளுடைய எலும்பை இந்த நேபுகாத்நேச்சார் முறித்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says this Nebuchadnezzar has broken the bones of those sheep. நேபுகாத்நேச்சாராவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்பை தான் முறித்தான். Nebuchadnezzar broke the bones of only the Israelites. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவின் எலும்புகளை முறித்துக் கொண்டிருக்கிறோம். But in our lives we are breaking the bones of Jesus. இப்ப இயேசுவின் எலும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையா சொல்றேன். நம்ம எந்தெந்த எலும்புகள்ல உண்மையா இருக்கிறோம், முறிக்காம இருக்கிறோம்ங்கறத நிதானித்து பாருங்க. Now I'll order up the bones of Jesus one after the other, and you can find it out for yourself, the bones that you have broken and the bones that you have not broken. இயேசுவின் உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம் அல்லது அப்போஸ்தல உபதேசம், முதல் உபதேசம் என்னன்னு சொன்னா ஒப்புரவாக்குதலின் உபதேசம். The first doctrine of Christ or the apostolic doctrine is the doctrine of reconciliation. ஒப்புரவாக்குதலின் உபதேசம். Doctrine of reconciliation. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். We read that in 2 Corinthians chapter 5. 19ஆம் வசனம். Verse 19. அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். To wit, that God was in Christ reconciling the world unto himself, not imputing their trespasses unto them, and hath committed unto us the word of reconciliation. இங்க நல்லா கவனிங்க. Listen carefully. இதுதான் இயேசுவுடைய முதல் எலும்பு. This is the first doctrine of Jesus. இதுதான் கிறிஸ்துவுடைய முதல் உபதேசம். This is the first doctrine of Jesus. இயேசு சிலுவையில தொங்கினதுக்கு முதல் காரணம் இதுதான். This is the first reason for Jesus to hang on the cross. வாசிங்க கொலோசியர் 1:20 அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. In Colossians chapter 1 verse 20 it is written that he made peace by his blood on the cross. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. And having made peace through the blood of his cross, by him to reconcile all things unto himself, by him I say, whether they be things in earth or things in heaven. ஒப்புரவாக்குதலின் உபதேசத்துக்காக அதை ஸ்தாபிக்கும்படியாக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் என்று கொலோசியர் 1:20 படிக்கிறோம். In Colossians chapter 1 verse 20 we read that Jesus shed blood on the cross for the doctrine of reconciliation. அப்ப அப்போஸ்தலன் சொல்லுகிறார் அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும்
இப்ப 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல முந்தின வசனங்களை படித்தீங்கன்னா ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்று படிக்கிறோம். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் எங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். In 2 Corinthians chapter 5 verse 18 we read of the ministry of reconciliation. Therefore the apostle says, God has committed unto their hands both the ministry of reconciliation and the doctrine of reconciliation. 18ஆம் வசனத்துல ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களிடத்திலே ஒப்பு கொடுத்தார். In verse 18 it is written, he committed the ministry of reconciliation into our hands. 19ஆம் வசனத்துல ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்பு கொடுத்தார். In verse 19 he says that the doctrine of reconciliation has been committed unto us. இதுதான் இயேசுவின் முதல் எலும்பு. This is the first bone of Jesus. நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தான். Nebuchadnezzar broke the bones of the Israelites. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பத்துல இயேசுவுடைய எலும்புகளை முறித்து விடுகிறோம். But we in our lives in many circumstances break the bones of Jesus. எப்படி முறிக்கிறோம்? How do we break? இப்ப நான் சொல்றத கவனிங்க. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். Now listen carefully to what I say. God counted not the sins of the world. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்களை அவர் எண்ணாமல் மறந்து விடுகிறார். But God does not consider the sins committed by men in this world. He forgets them. ஞாபகத்துல வைக்கிறது இல்ல. He does not retain that in his memory. அதை மறந்து விடுகிறார். He forgets it. மறந்து விட்டா தான் அவனோடு சரியாக ஒப்புரவாக முடியும். Only if he forgets it, he can go for a proper reconciliation with him. இப்ப உதாரணமாக தேவன் எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்களை அவர் மன்னித்து மறந்து விடுகிறார். For example, God forgives and forgets so many sins found in the life of men. இப்ப சபையில எடுத்துக்கொள்ளுங்க. Now when we consider the church, சில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய பாவங்கள் குற்றங்களை ஆண்டவர் மன்னித்து மறந்து விடுகிறார். the Lord forgives and forgets the sins in the lives of certain children of God. ஆனா நாம் பல சந்தர்ப்பத்துல அதை மன்னிப்போம், ஆனா மறக்க மாட்டோம். But in many circumstances we will forgive but not forget. ஒப்புரவாக்குதலின் உபதேசம் 2 காரியம் அதுல இருக்கணும். When we say of the doctrine of reconciliation, there must be 2 things. இதுக்கு பேரு புது உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. This is called the New Testament. எபிரேயர்ல வாசிக்கும்போது When we read in Hebrews, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? what is written there? நான் அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லது அக்கிரமங்களை மன்னித்து அதை நேச மாட்டேன். 8:12. In Hebrews chapter 8 verse 12, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி இணையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். For I will be merciful to their unrighteousness, and their sins and their iniquities will I remember no more. பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து கிருபையாய் மன்னித்து அதை நான் நினையாமல் இருப்பேன், மறந்து விடுவேன். அதோட அர்த்தம், and I will forget their sins and iniquities and will remember them no more. ஆனா நம்மில் பலருக்கு அது முடிகிறது இல்ல. But most of us cannot do that. நம்மால அது முடிகிறது இல்ல. It's impossible for us. சிலர் செய்யற பாவங்களை, சிலர் செய்த துரோகங்களை, நம்ம இடத்துல அவங்க நடந்து கொள்றது என்ன செய்யறோம், நம்ம சில வேளை மன்னிக்கிறோம். At times we are able to forgive the sins or the treacheries committed by others towards us. ஆனா அது மனதில் இருந்து கொண்டே இருக்குது. But it still lingers in our memory. அது எப்ப நமக்கு தெரியும்? When do we know that? இன்னொரு முறை அவங்க இன்னொரு தப்பு செய்யும் போது சொல்லுவோம், நீ அன்றைக்கு அப்படிதான் இதே மாதிரி பேசின, இதே மாதிரி நடந்து கொண்ட, அன்னைக்கு நான் உன்னை மன்னிச்சு விட்டேன், இப்ப நீ மறுபடியும் பண்ற. அப்ப அந்த காரியத்தை மறுபடியும் கொண்டு வருவோம். When the person commits the same mistake another time, then we come out with these sayings, you did the same thing the other day, and there I forgave you, but still you're doing the same thing now. இரண்டாவது நாம் என்ன செய்கிறோம்? The second thing that we do is, அவங்கள மன்னித்து விட்டாலும் even though we have forgiven them, அது நம்முடைய ஞாபகத்துல நினைவுல இருக்கிறபடினால, as it is still there in our remembrance, அவங்க இப்படி பேசினாங்க, இப்படி செஞ்சாங்க, இப்படி நடந்து கொண்டாங்கங்கறத நம்ம மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்றோம். we go and tell it out to everybody saying that person spoke like that, behaved like that. அது ஞாபகத்துல இருக்க போய் தான் போற வர்ற இடத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். Because it's still there in our remembrance, we are going and telling it out to everyone we come across. ஆனா இயேசு என்ன செய்தார்? But what did Jesus do? தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, என் வாழ்க்கையிலே உங்க வாழ்க்கை, உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பாவங்களை தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மன்னித்து மறந்து விட்டார். He shed his own blood and forgave and forgot all the sins committed by you and me in our lives. அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவமா இருக்கட்டும், இப்ப ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா மாதிரி ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு என்ன செய்யறோம், அநேக பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. That might be the sins that we committed before we were saved, and also the sins that we have committed after we were saved and come to this faith, and also sometimes after we have come to the ministry. முதலாவது பாவம் என்றால் என்ன? மூல பாஷையில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பாவம்னா மிஸ்ஸிங் த மார்க்.
First of all, the meaning or the explanation given for sin in the original language is missing the mark. நம் என்னையும் உங்களையும் குறித்து ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறாரோ, என்ன சொல்லி இருக்கிறாரோ, அது மனதில் வைத்திருக்கிறாரோ, அதை விட்டு ஒரு இன்ச் தினந்தோறும் ஒரு இன்ச் நீங்க விலகினாலும், நான் விலகினாலும் அது பாவம். Every day, if you or I just move away by an inch of the plan of God about us in our lives, then that is sin. அது இல்லாம வேதத்துல சில பாவங்கள் எழுதப்பட்டிருக்குது. Other than that, also certain other things are written in the scripture as sin. எதிர்த்து பேசுவது பாவம். Gainsaying is sin. நடத்துப்பிக்காரங்கிட்ட எதிர்த்து பேசணும்னு சொன்னா, எதிர்த்து பதில் பேசிட்டோம்னு சொன்னா அது பாவம். If you gainsay to the leaders or if you back answer them, that is a sin. யூதாவில் அதை படிக்கிறோம். We read that in Jude. கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி. The gainsaying of Korah. அடுத்து கீழ்ப்படியாமை பாவம். Next, disobedience is sin. அடுத்து அநீதி எல்லாம் பாவம். All unrighteousness is sin. பிரமாணத்தை மீறுகிறது பாவம். Transgressing the law is sin. உங்களுடைய பிள்ளைகளை அடக்கி நீங்கள் வளர்க்காவிட்டால் அது பாவம். If you do not restrain your children, that is sin. தீய நோக்கம் பாவம். Foolish thought is sin. விசுவாசத்தினால் வராத யாவும், யார்ட்டையா ஏதாவது ஒரு பொருளை கேட்டு வாங்கினால் அது பாவம். Whatsoever is not of faith is sin. Suppose you get something asking from others, that is sin. விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். Whatsoever is not of faith is sin. அடுத்து மனிதர்களிடத்துல அதிகமா பேசணும்னு நினைத்துக் கொள்ளுங்க. Suppose you speak much to people. சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாமல் போகாது. In the multitude of words there wanteth not sin. அதுதான் ஒரு பரிசுத்தவான் சொல்றார், அதிக நேரம் மனிதரிடத்துல என்ன செய்யக்கூடாது, நீங்க போன்ல, செல்போன்லயோ மற்ற போன்லயோ நேர்லயோ அதிக நேரம் நீங்க பேசுறீங்கன்னா கண்டிப்பா உங்க வார்த்தையில யாரையாவது குறைத்து குற்றமோ குறையோ மற்றவங்களுடைய தோல்வியோ பேசுறீங்க. That's what a saint says. You might be speaking over your mobile or directly to many people for long hours. Then unknowingly you might be speaking ill about a third person in your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இதெல்லாம் பாவமா இருக்கிறது. All these are sins. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்த எத்தனையோ பாவங்கள், அதான் இப்ப இன்றைக்கு நம்ம விசுவாசியா மாறி ஊழியக்காரங்களா மாறின விருப்பாடும் நம்முடைய ஜீவியத்துல பாவங்கள் வருகிறது. After we have become believers and also workers of God, there are many sins coming in our life. ஒரு பெரிய அப்போஸ்தலன் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். A great apostle says in Romans chapter 7, for I am carnal and sold under sin. நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று அந்த அதிகாரத்தில் சொல்றார். In that chapter he says, it's not I but sin that dwelleth in me. நாம் கிரியையில செய்து கொண்டிருந்த பாவங்கள் ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டாலும் நாம் ஒவ்வொருத்தருக்குள்ள ஜென்ம பாவம் இன்னும் உயிரோட தான் உள்ள இருக்குது. Even though we've got a deliverance from the works of sin in our life, yet the natural sin or the nature of sin still is lingering inside us. அது சிங்கத்தை போல, சர்ப்பத்தை போல, கரடியை போல, நரிய போல உள்ள இருக்குது. சமயம் வரும்போது அது வெளியே வரும். Like a lion, like a serpent, like a bear or like a fox, it is within us. At the right time it will come out. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவங்க தான். Until then all of us are spiritual. நமக்கு ஏற்ற சோதனை நம்மை தொடும்போது அல்லது நம்ம கண்டிக்கப்படும் போது, சிட்சிக்கப்படும் போது, கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில அந்த நேரத்தில் என்ன செய்யும், அது அந்த சுபாவம், ஜென்ம பாவம், ஜென்ம சுபாவம் வெளிப்படும். And when there is a temptation for us, or when the Lord is chiding us or chastening us, or when we are being reproved, at that time that natural sin or the nature of sin will come out. ஆனா தேவன் என்ன செய்கிறார்? But what does the Lord do? நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்த பாவங்களை மன்னித்து மறந்து விட்டார். He has forgiven and forgotten also the sins that we committed before we were saved. ஆனா இப்ப நம்மில் பலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் மன்னித்து மறந்த பாவத்துல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருப்போம். But when we consider most of us, we will still have in the memory the sins that we committed that has been forgiven and forgotten by God. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த பாவங்களையும் நாம் மறக்க வேண்டும். We should forget the sins that we committed in our life. அதுபோல மற்றவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பாவங்களையும் மன்னித்து மறக்க வேண்டும். Likewise, we also should forgive and forget the sins that have come in the life of others. இப்ப வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். Let me tell you an incident from the scripture. ஒரு விபச்சார ஸ்திரியை கையுமையுமா பிடித்துக் கொண்டு வந்து இயேசுவிடத்துல விட்டாங்க. An adulterous woman was caught in the act and brought before Jesus. அப்ப எல்லாரும் கையில கல்லோட வந்திருக்காங்க. Everybody came there with stones in their hands. பிரமாணம் சொல்லுது இந்த விபச்சார ஸ்திரியை கல்லெறிந்து கொல்லலாம்.
The law says that this adulterous woman can be lapidated. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கையில கல்லோட வந்திருக்காங்க. Both from the greatest to the smallest came with stones in their hands. இயேசு கல்லெறிங்கன்னு சொன்ன உடனே எரியணும். When Jesus gives the nod, immediately they have to hurl stones. ஆனா இயேசு என்ன சொன்னார்? But what did Jesus say? உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதல் கல்ல அவன் மேல எறிங்கன்னு சொன்னார். He said, he that is without sin among you, let him first cast a stone at her. யார் உங்கள பாவம் செய்யவன், என் வாழ்க்கையில பாவமே இல்ல அப்படின்னு சொல்றவங்க யாரோ முதல் கல்ல எறிங்க. The one that is able to say there is no sin in my life at all can cast the first stone. இப்ப நம்முடைய மத்தியிலும் கூட இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம யாருக்கும் அப்படி சொல்லவே முடியாது. எனக்குள்ள பாவம் இல்ல அப்படி நம்ம சொல்லவே முடியாது. In our midst too, even though we be the people of God, none of us can say that there is no sin in us. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்குள்ள ஜென்ம பாவம் இப்ப இருந்து கொண்டிருக்கிறது, முற்றிலுமா அழிக்கப்படவில்லை. The nature of sin is still inside every one of us. It's not been completely removed from us. ஆனா அங்க கடந்து வந்தவங்க மனசாட்சி அவங்களை கடிந்து கொண்டது. But the conscience of those who came there convicted them. அவங்க மனசாட்சி அவங்க இடத்துல பேசினது. Their conscience spoke to them. உன்கிட்ட அந்த விபச்சாரி செய்த அந்த பாவம் இல்லாவிட்டாலும் You might not be an adulterer, வேற இன்னென்ன பாவங்கள் உனக்குள்ள இருக்குது. but some of the sins such and such are found in you. ஏன்னா ஆண்டவருடைய அட்டவணையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஜட்ஜ்மென்ட் ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? அத முதல்ல விளங்கிக் கொள்ளணும். Do you know how God gives a judgment? First of all, you must have an understanding about that. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிங்க. The book of Revelation chapter 21 verse 8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். But the fearful and unbelieving and the abominable and murderers and whoremongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. இன்னைக்கு உலக பிரகாரமாக ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு கோர்ட் இருக்குது. Today in this world we can say there is a court in every land. இப்ப இந்தியாவுல தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா சொன்னா கொலைகாரங்களுக்கு மரண தண்டனை. In India and Tamil Nadu we can say murderers will be given a death sentence. இதே அரபு நாடுகள்ல போனீங்கன்னா வேற சில பாவங்களுக்கு மரண தண்டனை வச்சிருக்காங்க. And in Arabian countries there is a capital punishment even for some other sins. ஆனா தேவனுடைய கோர்ட்ல எப்படி தெரியுமா தண்டனை? But do you know how you are being punished in God's court? ஒரு பொய் பேசினா போதும். It's enough if you speak just a lie. மரண தண்டனை. And you will be sentenced to die. அதுதான் வெளிப்படுத்தல் 21:8 படிக்கிறோம். சாதாரண மரணம் இல்ல, நித்திய காலமாக இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகர கடல் நித்தியமா கிடக்கணும். ஒரு பொய் பேசினா. That's what in Revelation chapter 21 verse 8 we read, even if you speak just one lie, forever, eternally you have to be in eternal hellfire. There is a second death. விபச்சார பாவம் பண்ணவன் வந்து அந்த நித்திய நரகத்தில் இருப்பான். தேவனுடைய கோர்ட்டின் படியில தீர்ப்பு கொடுத்து விபச்சார பாவம் பண்ணவனும் உலகத்தில் உள்ள விபச்சார பாவம் பண்ணவனும் அங்கதான் இருப்பான். தேவனுடைய சபையிலிருந்து கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து பொய் பேசினாலும் அந்த விபச்சாரக்காரன் எங்க இருப்பானோ அது நித்திய அக்னி கடல்ல இருக்கணும். According to God's court and judgment, an adulterer will be cast into hellfire, and the same punishment or the same place will be allotted to a liar who is in God's house and God's presence also. இப்ப அடுத்து விடுங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? விபச்சாரமும் செய்யல, விபச்சாரம் உலகத்தார் செய்யறாங்க. பொய் வந்து இப்ப நம்ம பேசணும் வைத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க யாரும் பொய்யே பேசணும்னு வச்சுக்கோங்க. Suppose we haven't committed adultery like the people of the world, and we also haven't spoken a lie. பயப்படுகிற சுபாவம் இருக்குது. You are fearful by nature. மரண பயம், Fear of death, வியாதியை கண்டு பயம், fear of sickness. இப்ப மரண பயம் வர்றதுனாலதான் அநேகர் மருத்துவமனைக்கு ஓடுறாங்க. Most people go to hospitals because they have the fear of death. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு மரண பயம் கிடையாது. Shadrach, Meshach and Abednego did not have the fear of death. தானியேலுக்கு மரண பயம் கிடையாது. Daniel did not have the fear of death. சிங்கத்தின் கவியில தூக்கி போடுங்க, நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி போயிட்டான். He said he was ready to go even into the den of lions, and he also went there. நான் எப்பவும் போல ஜெபிப்பேன். I will pray as usual. நான் தேவனுடைய பிள்ளையா தான் ஜீவிப்பேன். I will live as a child of God. நீ சிங்கத்தின் கவியில தூக்கி போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. There's no problem for me even if you cast me into the den of lions. பயப்படாம சிங்கத்தின் கவிக்குள்ள போனான். Without fear he went into the den of lions. ஆனா நம்ம இந்த சமுதாயத்துக்கு பயப்படுறோம். But we fear the society. பாரம்பரியத்துக்கு பயப்படுறோம். We fear traditions. மனிதனுக்கு பயப்படுறோம். We have the fear of men. ரகசிய கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். We are secret Christians. அதுபோல என்ன செய்யறோம்? பொது இடங்களுக்கு போகும்போது பெந்தோஸ்தே விசுவாசின்னு சொல்லிக்கொள்ள வெட்கப்படுறோம்.
பயப்படுறோம். And similarly, when we go to a public place, we feel shy to call ourselves as Pentecostal believers. அடுத்து மரண பயம், வியாதி வந்தால் பயம். Next, we have the fear of death. We fear sickness. உடனே மருத்துவமனைக்கு போய் விடுறோம். Immediately, we go to a hospital. அப்ப மரண பயம் வந்தாலும் நித்திய அக்னி கடலுக்கு தான் போகணும். தேவனுடைய கோர்ட்ல தீர்ப்பு என்னன்னா, உனக்கு மரண பயம் வந்ததா, நீ பயந்தாயா, மனிதனுக்கு பயந்தாயா, மனிதனுக்கு பயந்து கூட்டங்களுக்கு வராம இருந்தாயா, தேவ சமூகத்துக்கு வராம இருந்தாயா, இல்ல மனிதனுக்கு பயந்து உபதேசத்தின்படி ஜீவிக்க பயந்தாயா, நித்திய அக்னி கடலுக்கு போ. The verdict in God's court is, have you got a fear of death? Did you go to hospital with the fear of death? Or are you having a fear of men? And are you fearing men? And so you are not coming to God's presence or hiding yourself from God's presence? Then you have to go to eternal hellfire. அந்த பட்டியல்ல முதல் பேர் என்னது? பயப்படுறவங்க தான். The first point in that list is fearful. கடைசி பொய்யர். And the last one is a liar. அப்ப பயப்பட்டா போதும். It's enough if you fear. விபச்சார பாவம் செய்யல, You haven't committed adultery, கொலை செய்யல, haven't murdered, இல்ல வேற எந்த பாவம் துணிகரமான பாவங்கள் ஒண்ணும் செய்யல, and haven't done anything presumptuously. மனிதனுக்கு பயந்தேன். I feared men. மனிதர்கள் பரியாசம் பண்ணாங்க. People mocked at me. நீங்க கூட்டங்களுக்கு வரவங்களுக்கு மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளே பரியாசம் பண்ணுவாங்க. And when you come to meetings, even people of God may mock at you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப பலரும் பரியாசம் பண்றாங்க, பலரும் நிந்திக்கிறாங்க அப்படி நீங்க பயந்து தேவ சமூகத்துக்கு வராமல் இருந்தால், இல்ல சத்தியத்தின்படி ஜீவிக்காமல் இருந்தால், உபதேசத்தின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுக்காமல் இருந்தால், அந்த பயம் என்ன செய்யும்? நித்திய அக்னி கடல்ல கொண்டு வரும். அதான் இரண்டாம் மரணம். If you don't come to the meetings fearing others may reproach you or scorn you, or if you do not obey or follow the doctrines because you feel others might reproach or scorn you, then you've got to go to eternal hellfire. அடுத்து அங்க ஒரு பட்டியல்ல அவிசுவாசம்னு சொல்லப்பட்டிருக்குது. In that list also is given unbelieving. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. Now there is a problem for us. சரீரத்துல ஒரு வியாதி, A sickness in the body, ஒரு பெரிய சோதனை, a great temptation. இந்த பிரச்சனையிலிருந்து என் தேவன் என்னை விடுவிப்பார் என்கிற விசுவாசம் நமக்கு இல்லாவிட்டால் அது அவிசுவாசம். நமக்கு அவிசுவாசம் வந்து விட்டது. If we do not have a belief or the faith that the Lord is able to deliver us from this problem or temptation, then unbelief has set in. சந்தேகம் வந்து விட்டது. There is doubt. ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரா? Will the Lord deliver? ஏதோ காய்ச்சல்னா சுகமாக்கிடுவாரு. If it is a normal fever, the Lord might heal. கேன்சருக்கு அவர் விடுதலை கொடுக்க முடியுமா? கேன்சர் குணமாக்க அவருக்கு முடியுமா? Can the Lord heal cancer? ஏதோ 5000 10000 தேவன்னா ஆண்டவர் கொடுத்துருவாரு. If I need 5,000 or 10,000, the Lord may cater my need. இத்தனை லட்சம் தேவையா இருக்குது. Now I need lakhs of rupees. இந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பாரா? Will the Lord meet this need? அதுபோல நம்முடைய ஜீவிதத்துல போராடுகிற பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவருக்கு முடியுமா? Similarly, is it possible for the Lord to deliver me from the sins that is striving against me in my life? இப்படி தேவனுடைய வல்லமையின் மேல், தேவன் மேல் அவிசுவாசம், சந்தேகம் வந்தால் அது தேவனுடைய கோர்ட்ல தீர்ப்பு என்ன தெரியுமா? இரண்டாம் மரணமாகிய நித்திய நரகத்துக்கு போங்க. In this way, if you have an unbelief and doubt concerning God and the power of God, then the verdict given to you by God's court is that you've got to go to eternal hellfire, which is the second death. இப்ப பாருங்க, சரீர பிரகாரமான மரணமும் வந்தது சிலருக்கு. Certain people faced physical death also. அனனியா சப்பிராள், Ananias and Sapphira. ஆதி நூற்றாண்டு சபையில, In the first century church, கிருபையின் காலத்துல தான், in the dispensation of grace only, நியாயப்பிரமாண காலத்துல இல்ல, not in the dispensation of law. கிருபையின் காலத்துல பேதுரு கேள்வி கேட்கிறாரு, இவங்க பொய் சொல்லிட்டாங்க. In the dispensation of grace, Peter asked a question and they lied. அவங்க நினைச்சது பேதுரு தானே கேட்கிறாரு, நம்ம பிரதர் தானே நினைச்சிட்டாங்க. They said it's Peter who is asking, it's our brother only. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட போய் சொல்ல, பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னாய். But Peter said, you have not lied unto me but unto the Holy Ghost. அப்ப அனனியாவும் சப்பிராலும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொய் பேசுனதுக்காக அனனியாவும் சப்பிராலும் ஒரே நாள்ல மரித்தாங்க, தேவனுடைய சபையில விழுந்து செத்தாங்க. Both Ananias and Sapphira spoke only one lie, and for that they had to die on the same day, that too in God's presence. ஒரே ஒரு பொய் பேசுனதுக்கு Just one lie. செத்தாங்க. They died. மரணம் சம்பவித்தது. And there was a death. அதனால பாவம் என்று சொல்லும்போது அங்க விபச்சாரியுடைய ஜீவியத்துல அவ விபச்சார பாவம் பண்ணா. ஆனா அந்த கல்லறி வழியா வந்தாங்க இல்லையா ஜனங்கள், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும், அவன் வேற பாவம் அவனுக்குள்ள காணப்பட்டது. But when we say of sin, that adulterous woman, she committed adultery, but the people who had come there with stones to stone her had some other sins in their life. இயேசுவுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுடைய மனசாட்சி அவங்களை கடிந்து கொண்டு எல்லாரும் நானும் பாவிதான்ங்கறத ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க.
When they heard the words of Jesus, they were convicted in their conscience and they considered themselves as sinners, and so they left the place. ஆனா நம்முடைய வாழ்க்கையில வர தோல்வி என்ன தெரியுமா? Do you know the failure that's come in our life? இப்ப நம்ம எத்தனையோ பேரை கல்லெறியதுக்கு ரெடியா இருக்கிறோம், கல்ல எறிந்து கொண்டிருக்கிறோம். Now we are prepared to stone many and also are hurling stones. அவங்க சரியில்லை, They are not right. அவங்க ஜீவியம் சரியில்லை, Their life is not right. அவன் பாவி, He is a sinner. இவங்க பாவி, This person is a sinner. அவன் துன்மார்க்கன், He is a wicked person. இவன் துன்மார்க்கன். This person is wicked. இப்படி நம்ம எத்தனையோ பேரை கல்லெறிறோம். In this way we are stoning so many people. ஆனா ஒரு நாள் நம்முடைய மனசாட்சி நம்ம கடிந்து கொள்ற நீ சரியா? But not even a single day did our conscience convict us saying, are you right? இந்த 21:8 படிச்சு திருப்பி திருப்பி பாருங்க. இதுல உள்ள ஏதாயில ஒரு சுபாவம் நமக்குள்ள இருந்தா போதும். Just read Revelations chapter 21 verse 8 repeatedly and find out even if one nature or one sin is found in our life. அடுத்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 அங்க ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரே ஒரு பாவம் காணப்பட்டா போதும். Next in Galatians chapter 5 verses 19 to 21 there is a list given, and from that list even if one sin is found in our life, that's enough. அடுத்து மார்க்ல இயேசு ஒரு பாவ பட்டியல் கொடுக்கிறாரு. Next in the Gospel of Mark, Jesus gives a list of sins. இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம். Out of the heart which proceedeth and defiles a person. அதுல ஏதாயில ஒன்று காணப்பட்டாலும் தீட்டுள்ளது ஒண்ணும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காது. And even if one thing among that is found in a life, it is written clearly that anything that defileth will not enter into the kingdom of heaven. மத்தேயு மார்க் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. Mark chapter 7 verses 21 to 23. எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். For from within, out of the heart of men, proceed evil thoughts, adulteries, fornication, murders, thefts, covetousness, wickedness, deceit, lasciviousness, an evil eye, blasphemy, pride, foolishness. All these evil things come from within and defile the man. இந்த பட்டியல்ல ஒரு சுபாவம் காணப்பட்டாலும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் கடைசி வசனம். From this list, even if one nature is found in us, we cannot go to heaven, for it is written so in Revelations chapter 21, the last verse. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். And there shall in no wise enter into it anything that defileth, neither whatsoever worketh abomination or maketh a lie, but they which are written in the Lamb's book of life. அப்ப இதுல இருந்து என்ன வாசிக்கிறோம்? தீட்டுப்பட்டால் இருதயத்தில் தீட்டுப்படுத்தக்கூடிய காரியத்தை இயேசு சொல்லுகிறார். அதுல ஒரு சுபாவம் இருந்தாலும் தீட்டுள்ளது என்ன செய்ய முடியாது? புதிய எருசலேமில் பிரவேசிக்க முடியாது. And out of this we come to know that Jesus says that so many things come out of the heart and defiles a man, and it is written that anything that defileth cannot enter into the kingdom of heaven. கலாத்தியர் 5:19-20 நாம் படிக்கும்போது வாசிக்கிறோம். அங்க ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சுபாவம் உள்ளவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Galatians chapter 5 verse 19 and 20 also certain natures are given. Even if one among them is found, it is clearly written, we cannot enter into the kingdom of God. இப்ப இயேசு சொன்ன பட்டியல ஒரே ஒரு காரியத்துக்கு சொல்றேன், வன்கண் என்று சொல்லுகிறார். And in the list that Jesus has given, let me tell you of one thing, evil eye. இந்த வன்கண்ங்கிறது பல சந்தர்ப்பம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. In most circumstances we can see that most of us have got this evil eye. இப்ப பாருங்க, ஒரு திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் வந்து கூலிக்கு ஆளை அமர்த்தினார். The lord of a vineyard had hired laborers for his vineyard. ஒரு பணம் கூலி பேசி அமர்த்துகிறார். He had agreed to pay them a penny for the day. அப்ப முந்தி அமர்த்தப்பட்டவங்க வேலை பார்த்து கூலி வாங்குறாங்க. And the people who were appointed, they first received the wages. 11ஆம் மணி நேரத்துல வந்தவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பணம் கூலி கொடுத்தார். And those who came at the 11th hour also was paid a penny as wage. ஆனா அந்த முந்தி வந்தவங்க சீனியாரிட்டி பேசுறாங்க. But those who had come earlier spoke about seniority. நான் முந்தி வந்தேன், I came early, நான் இத்தனை வருஷம் பாடுபட்டிருக்கேன், இதுல I have suffered for so many years here. இவங்க நேற்றைக்கு தான் வந்தாங்க, They came only yesterday. நானும் இவங்களும் ஒண்ணா. Am I equal with them? அவங்களுடைய பிரச்சனை தான். That was the problem. இந்த 11ஆம் மணி நேரத்துல வந்தவன பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களை இவங்களுக்கு சமமாக்கினீரே,
You have made us equal, who have borne the burden in the heat of the day, with those that came at the 11th hour. அடுத்தவங்களுக்கு அந்த ஒரு பணம் கிடைச்சதை இவங்களால சகித்துக் கொள்ள முடியல. They were not able to tolerate when the others also received 1 penny. எனக்கு ஒரு பணம் அவனுக்கு ஒரு பணமா? I am receiving 1 penny and they too are receiving 1 penny. ஆனா ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. But they forgot one thing. இந்த பணம் தேவனுக்கு சொந்தமானது. This money belongs to God. இவங்க ஒரு பணத்துல கால் பணத்தை எடுத்து அவங்களுக்கு கூலி கொடுக்கல. They did not take that 1 penny and out of that they did not pay wage or quarter of that penny to them. அதான் எஜமான் கேக்குறார், என்னுடையதை என்ன இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? That is why the Lord asked, is it not lawful for me to do what I will with mine own? அதுபோல ஒரு விபச்சார ஸ்திரீ ஆண்டவர் மன்னிக்கிறார், அவருடைய அதிகாரம். Similarly, the Lord forgave an adulterous woman. That was lawful for him. சபையில பல்வேறு நிலவரத்தில் ஜனங்கள் காணப்படுவார்கள். People will be found in the church in various states. நீங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை எட்டி பார்த்து அவங்களை குற்றப்படுத்தி அவங்களை தூசிக்க போக கூடாது. You should not try to look into the life of others, and also you should not curse or blaspheme them. தேவன் மன்னித்து மறக்கிறார். God is forgiving and forgetting. அந்த விபச்சாரியுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்து மறக்கிறார். The Lord forgave and forgot the adulterous woman's sin. அவ விபச்சாரி நம்ம மேல கல்லறிய நாம போக கூடாது. We should not try to stone her saying that she is an adulterous woman. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள வேறு பாவங்கள் இருக்குது. The Lord says you have some other sins. அப்ப விபச்சாரம் இல்ல. You might not have committed adultery. பொய் இருக்கலாம். You might have a lie in you. வன்கண் இருக்கலாம். You might have evil eye. இல்ல பொறாமை இருக்கலாம். Or you might have envy in you. இல்ல பெருமை இருக்கலாம். Or there might be pride. இந்த ஒவ்வொரு பட்டியலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. When you look at those lists, you can find out various natures there. ஆனா தேவனுடைய கோர்ட்ல இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்ப்பு தான். But in the court of the Lord, everything has got the same punishment. நித்திய நரகம். Eternal hell. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? Therefore, what should we do? அந்த நரகத்துக்கு தப்ப முடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? To escape that hell, what should we do? இயேசுவின் எலும்புகளை முறித்து போடக்கூடாது. We should not break the bones of Jesus. அதோட அர்த்தம், The meaning, தேவன் யாரை மன்னித்து மறக்கிறாரோ, those who are being forgiven and forgotten by God, அவங்கள நம்மளும் மன்னித்து மறந்துறணும். we too should forgive and forget their sins. தேவன் மன்னித்து மறந்த காரியத்தை நம்ம குத்தி என்ன செய்ய கூடாது? அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு போய் பேச போக கூடாது. When God has forgiven and forgotten the sins of a person, we must not go to meddle it and say to others such and such sins are found in their lives. மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய குற்றங்கள் குறை உங்களுக்கு தெரியுமானா அதை தூற்றி திரியக்கூடாது, தூசித்து நடக்கக்கூடாது. If you come to know of the sins and iniquities found in the life of others, you must not be slandering that and also telling it to others. ஏன்னா அவங்க ஆண்டவர்ட்ட ஒருவேளை மன்னிப்பு கேட்டிருக்கலாம். For they might have asked pardon from the Lord. மனங்கசந்து அழுதிருக்கலாம். They could have wept bitterly for that. தாவீது விபச்சார பாவம் பண்ணான். David committed adultery. அதை மறைக்கும்படியாக ஒரு கொலை பண்ணான். To cover it up, he murdered. ஆனா தேவ சமூகத்துல இருதயம் உடைந்து கதறினபோது, But with a broken heart when he cried aloud in God's presence, கர்த்தர் அவனை மன்னித்து மறந்தது மாத்திரமல்ல, not only did the Lord forgive and forget him, ஆண்டவர் அதை மறந்து விட்டார்ங்கறதுக்கு ஒரு வசன ஆதாரம் சொல்றேன் கேளுங்க. I'll give you a reference as a proof to show that God has forgiven and forgotten it. அப்போஸ்தலர்களில் நாம் படிக்கிறோம், In Acts of Apostles we read, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். I have found David the son of Jesse a man after mine own heart. எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். He shall fulfill all my will. நீங்க அந்த வசனத்தை கவனிங்க. Listen carefully to that verse. இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொல்றார். He says a man after mine own heart. தாவீது விபச்சாரம் பண்ணது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற காரியமா? David has committed adultery. Is it a thing after the heart of God? அத மறைக்கிறதுக்கு கொலை பண்ணது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியமா? And he has murdered to cover up that adultery. Is it a thing after the heart of God? எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான்னு சொல்றார். He says he shall fulfill all my will. அப்ப இது ரெண்டு அவருக்கு சித்தமானதா? Is these two his will? இல்ல. No. அப்ப அர்த்தம் என்ன? What does it mean? அவனுடைய வாழ்க்கையில வந்த காரியத்தை மன்னித்து ஆண்டவர் மறந்து விட்டார், ஞாபகத்திலே இல்ல. And God has forgiven and forgotten the sins that came in the life of David, and that was not at all in his remembrance. இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாங்களும் பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் தான் தாவீதுடைய வாழ்க்கையில வந்த பாவத்தை நினைவு கூர்றோம். And today we are preaching and you are listening to our messages. We only are remembering and speaking about the sins that came in the life of David. காரணம் ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி. To caution us. அல்லது இன்னொரு விதத்துல சொல்லப்போனா தாவீதை போல ஒரு உடைந்த இருதயத்தை, நொறுங்கின ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி. Or in other words we can say so that we might receive a broken and a contrite heart similar to that of David. அப்ப ஒப்புரவாக்குதலின் உபதேசம் என்று சொல்லும்போது, when we say the doctrine of reconciliation, ஒரு மனிதனுடைய வரக்கூடிய பாவம், மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பாவங்களை நம்ம மன்னித்து மறக்க வேண்டும். we have to forgive and forget the sins that have come in the life of a person. அப்ப நமக்கு சில வேளை மன்னிக்க முடியுது, மறக்க முடியல.
At times we are able to forgive but not forget. அது மறக்க முடியல. We are not able to forget. அப்ப என்ன செய்யணும்? Then what should we do? கல்வாரி அண்டை கடந்து வரணும். We have to come unto Calvary. என்ன கல்வாரின்ற வார்த்தை, நீங்க கொல்கதாங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of Golgotha? கபாலஸ்தலம். It's Golgotha, அதாவது தலை ஓடுகள் நிறைந்த இடம். a place of skulls. அங்க மூளை இல்ல. There is no brain there. மூளை இருந்தா தான் ஞாபகத்துல இருக்கும். Only if you have a brain, you will have that in memory. அப்ப மூளை இல்லாவிட்டால் If there is no brain, ஞாபகத்திலே இருக்காது, எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. nothing will be there in memory. அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படியாக கொண்டு வந்த இடம் கபாலஸ்தலம். Therefore Golgotha was the place where God the Father had brought the Son to crucify him on the cross. கல்வாரி அன்பு என்று சொன்னா மூளை இல்லாத அன்பு. When we say of Calvary's love, it's love without brains. இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து மறந்து நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். Jesus forgives and forgets all the sins that have come in our life and loves us. இப்ப இந்த இடத்துல கடந்து வந்த உங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஜீவியத்தை நிதானித்து பாருங்க. Therefore now everyone who has come here, you have to introspect your lives. நீங்க யாரிடத்திலாவது பேசாமல் வருடக்கணக்காக சிலர் மேல் வருத்தம், வைராக்கியம், ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அல்லது வேலை பார்க்கிற இடத்துல உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது சபையில் உள்ளவங்களா இருக்கலாம், யாரிடத்திலாவது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த குற்றங்கள் குறைவுகளை நினைத்து இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து அவங்களோட வருடக்கணக்காக நீங்கள் பகை, கசப்பு, வைராக்கியம், வருத்தம் வைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? Have you got hatred, enmity, emulation and grief against somebody here? It might be people in your own family or people with whom you work or somebody in the church for years together, remembering of certain things that they have committed against you in their life. ஒப்புரவாக்குதலின் உபதேசம் என்பது இயேசுவின் எலும்பு. The doctrine of reconciliation is the bone of Jesus. அதை நாம் முறித்து போடக்கூடாது. We should not break that. நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளை முறித்தான். Nebuchadnezzar broke the bones of the Israelites. அதற்கே பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கர்த்தர் பழிவாங்கினார். And for that God took vengeance upon the Babylonian empire. தனிப்பட்ட நேபுகாத்நேச்சாரை இங்கே பார்க்கிறோம், மிருகத்தை போல மாற்றி விட்டார். In the personal life of Nebuchadnezzar too, God converted him or changed him like a beast. இந்த சார்ட்ல போடப்பட்டிருக்கின்ற பிரிட்டிஷ் மியூசியத்துல இது இந்த படம் வைக்கப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சாருடைய இந்த படம் பிரிட்டிஷ் மியூசியத்தில் தற்போது காணப்படுகிறது. This picture of Nebuchadnezzar at present is found in the British Museum. அப்ப இந்த மிருகத்தை போல அவன் மாறிவிட்டான். He became like a beast. தனிப்பட்ட விதத்துல மிருகத்தை போல அவன் மாறிவிட்டான். In his personal life he became like a beast. அதுபோல நம்முடைய ஜீவியத்தில் நாம் இயேசுவின் எலும்புகளை ஒருபோதும் முறிக்க கூடாது. Similarly in our lives also we should never ever break the bones of Jesus. தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். Shedding his own blood he has established this doctrine of reconciliation. நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் நமக்கு எழும்புவார்கள். There might be enemies rising up against everybody in our lives. நம்மை தூசிக்கிறவர்கள் எழும்புவார்கள். People who curses might rise up. சிலர் நம்முடைய பெயரை கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். Certain people will be corrupting our name. தேவ ஜனங்கள் மத்தியில் இருக்கலாம். Among the people of God also we can find them. உலக ஜனங்கள் மத்தியில மட்டும் இல்ல. Not only among the people in the world. இப்ப இயேசுவை காட்டி கொடுத்தது யார்? யூதாஸ் காரியத்து கூடயே நடந்து சாப்பிட்டு குடித்து கூடயே நடந்தவன் யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்தான். Who betrayed Jesus? It was Judas Iscariot who walked along with him and ate along with him. அதுபோல யார் வேணாலும் என்ன செய்யலாம், இப்படி நம்முடைய ஜீவியத்துல கிரியை செய்யலாம். Similarly anyone can work against us in our life. அப்ப அவங்க செய்ததான துரோகங்களை நம்ம மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மறக்க கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். Therefore we should not only forgive the treacheries that they have committed against us in our life, but ask grace so that we might be able to forget that also. பழைய ஏற்பாட்டு காலத்துல காணப்பட்ட யோசேப்பை பாருங்களேன். We can look at Joseph of the Old Testament period. நீங்க எல்லாரும் ஆதியாகமத்தை தரோவா படிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இத்தனை வருஷத்துல ஏதாவது கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. I believe in so many years you would have thoroughly read Genesis. சிலர் யோசேப்பின் சரித்திரத்தை குறித்து படிச்சிருப்பீங்க. Certain people would have read also the life of Joseph. எந்த ஒரு இடத்துலயாவது என் சகோதரர்கள் என்னை குழியில தூக்கி போட்டாங்க, என்னை இஸ்மவேலருக்கு விற்று போட்டாங்க, அதனாலதான் நான் போத்திபாருடைய வீட்டுக்கு வந்தேன், அதனாலதான் நான் சிறைச்சாலைக்கு வந்தேன், இந்த பாடெல்லாம் படுறதுக்கு ரூபன் காரணம் அல்லது யூதா காரணம் அல்லது வேற ஒருத்தன் காரணம் என்று தன்னுடைய சகோதரர்கள் யாருடைய பேரையும் குறிப்பிடவே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும்
In no place and in no circumstance did Joseph point out the names of his brothers, like Reuben or Judah, saying that these were the cause for me to be cast into a dry pit without water, or to be sold into the hand of the Ishmaelites, or to go to the house of Potiphar, or to go to the dungeon in the Egyptian prison. ஆனா நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம கண்டிப்பா ஒரு 10 பேரையா சொல்லுவோம், நான் கெட்டு போனதுக்கு இவங்க காரணம், இல்ல நான் தோல்வி அடைந்ததுக்கு இவங்க காரணம், எனக்கு இந்த நஷ்டம் வர்றதுக்கு இன்னார் தான் காரணம், இவங்கனாலதான் என் குடும்பம் கெட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். But when we are asked, we will point out at least 10 persons saying, these and these are the cause of failure in my life, or the things, the ruins that have been caused in my life, and also the losses that I have faced in my life. யோசேப்பு ஒரு இடத்துல கூட தன்னுடைய சகோதரர்களை விட்டு கொடுத்து பேசவே இல்லை. Not even one place did Joseph give up his brothers. காரணம் என்ன? The reason? யோசேப்பே உனக்கு மாத்திரம் எப்படி முடிந்தது என்று யோசேப்பின் கல்லறையில போய் கேட்டவன் என்ன சொல்லுவான்? If we go to the sepulcher of Joseph and ask, Joseph, how was it possible for you? What will he say? நீங்க இப்ப கேக்குறீங்க செத்து போனவன் எப்படி பிரதர் பேசுவான்? Now you might ask me saying, how come brother a dead person can speak? செத்து போனவன் பேசுவான். கிறிஸ்தவ வாழ்க்கையில செத்து போனவன் பேசுவான். In Christian life, dead person can speak. எபிரேயர் 11 அதிகாரத்துல படிக்கிறோம், ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். In Hebrews chapter 11 it is written, Abel though dead yet speaketh. கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் செத்த பிற்பாடு பேச முடியும். In Christian life a person can speak even after his death. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். Abel is dead yet he speaketh. எத்தனை அதிகாரம் எத்தனை வசனம்? 11 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். By faith Abel offered unto God a more excellent sacrifice than Cain, by which he obtained witness that he was righteous, God testifying of his gifts, and by it he being dead yet speaketh. மரித்து இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான் ஆபேல். Abel he is dead but yet speaketh. எத்தனை வருஷம் ஆச்சு யோசித்து பாருங்க. Just consider how many years have gone by. யோசேப்பு அதுக்கு பிற்பாடு தான் மரித்தான். Joseph died after him. அவனும் பேசுகிறான். He too speaks. அவனுடைய ஜீவியம் பேசிக் கொண்டிருக்கிறது. His life is speaking. அப்ப யோசேப்புடைய கல்லறையில போய் கேட்டால், if you go to the sepulcher of Joseph and ask, நீ ஏன் ஒரு இடத்துல கூட உன் சகோதரன் பேரை சொல்லல? why didn't you point out your brothers even in one place? இன்னார் தான் குழியில தூக்கி போட்டாங்க. This person has thrown me into the pit. இன்னார் இதை செய்ய சொன்னாங்க. This and this person made me to do this. அப்படின்னு கேட்டாலும் என்ன சொல்லுவான்? If we ask so, what will he say? என்னை இந்த பாதையில நடத்தின என் சகோதரர்கள் அல்ல, என் தேவனாகிய கர்த்தர். It's not my brothers who led me in this path, it's my Lord God. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனிதனும் எனக்கு ஒன்று செய்ய முடியாது. Without the permission of God, no man can do anything to me. கர்த்தர் தான் என்னை நடத்தினார். The Lord had led me. என் சகோதரர்களை கொண்டு கர்த்தர் நடத்தினார். By my brethren, the Lord led me. சகோதரர்கள் சுயமாய் செய்யவில்லை. The brothers did not do anything of their own. கர்த்தர் தான் அவர்களை வைத்து நடத்தினார். The Lord had made them to lead me like this. அத சகோதரர்களை பார்த்து யோசேப்பு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றான், நீங்கள் அல்ல ஜீவரட்சணை செய்யும்படிக்கு கர்த்தர் தான் என்னை என்ன செய்தார், இங்க கொண்டு வந்தார். And looking unto his brother in one occasion, he said, it's not you, but God brought me before to preserve life. ஆகவே நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போம். Therefore let us examine our lives. இப்ப யாருடைய வாழ்க்கையிலாவது நம்ம யார் மேலயாவது பகை, கசப்பு, வைராக்கியம் வைத்து இருக்கிறதுக்கு நீங்க காரணம் கேட்டா ஒரு பெரிய பேப்பர் எழுதி கொடுப்பீங்க, ஒரு 100 பக்கம் எழுதி கொடுப்பீங்க. இன்னென்ன காரணத்தினாலதான் இன்னென்ன ஆளோட எனக்கு பேச முடியல, இவங்க முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். If I ask you if you have got hatred, enmity or emulation against anybody, you might give me a long lengthy paper running even to 100 pages saying these and these are the reasons for me to have hatred and I'm not able to speak with those people. ஆனா ஒரு காரியத்தை நினைவு கூற வேண்டும். But you've got to remember one thing. நான் இயேசுவின் எலும்புகளை முறிக்கிறேன். I am breaking the bones of Jesus. சொந்த இரத்தத்தை சிந்தி அல்லவா ஆண்டவர் இந்த சமாதானத்தை உண்டாக்கினார். Didn't he shed his own blood to bring about this peace? என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாவங்களை எத்தனையோ பாவங்களை மன்னித்து மறந்தாரே. So many sins that have come in my life, did he forgive and forget? இன்றைக்கு மன்னித்து மறந்து கொண்டிருக்கிறாரே. Even today he is forgiving and forgetting. அதைத்தான் மத்தேயுல வாசிக்கும்போது இயேசு சொல்கிறார், நான் உனக்கு மன்னித்தது போல. That is what in Matthew Jesus says, as I forgave you. நான் உனக்கு இறங்கினது போல. As I had compassion on you. நீ உன் சகோதரனுக்கு இறங்க வேண்டும். And you also should have compassion on your fellow servant. நான் உனக்கு மன்னித்தது போல. As I forgave you. நீயும் மன்னிக்க வேணும். You too should forgive. மத்தேயு 18 கடைசி.
Matthew chapter 18, the final verses. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். So likewise shall my heavenly Father do also unto you, if ye from your hearts forgive not every one his brother their trespasses. எப்படியே செய்வார்? How will he do? நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். So likewise shall my heavenly Father do also unto you, if ye from your hearts forgive not everyone his brother their trespasses. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. Go home and read the whole chapter. தேவன் நமக்கு எவ்வளவு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். The Lord has given us so much of pardon. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் மன்னித்தது போல நாம் மற்றவங்களுக்கு மன்னிக்காவிட்டால் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த மன்னிப்பு ஆண்டவர் வாபஸ் வாங்குகிறார், திரும்ப பெற்றுக் கொள்கிறார். The Lord has forgiven both you and me, and likewise if we do not forgive others, the Lord will once again take back the pardon that he has extended to you and me. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. அவரவர் தன் தன் ஜீவியத்தை நிதானித்து பாருங்க. Let every one of us examine their own life. இது கர்த்தர் கிரியை செய்யற வேலை. But this is the time that the Lord is going to work. இப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய திருவசனம் என்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க. Every one of you has to look at your face with in this mirror the word of God. உங்களுடைய ஜீவியத்துல யார் மேல வருத்தம், கசப்பு, வைராக்கியம், பிரிவினை காணப்படுகிறது? Well, against whom do you have hatred, enmity, bitterness and emulation in your life? பகை, கசப்பு யார் மேல காணப்படுகிறது? Against whom have you got bitterness and hatred? அப்படியானால் நாம் இயேசுவின் எலும்பை முறித்து விட்டோம். If that be so, we have broken the bones of Jesus. நேபுகாத்நேச்சார் ஒரு பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாய் இருந்தும் இஸ்ரவேலருடைய எலும்புகளை முறித்தபோது கர்த்தர் அவனை அட்ரஸ் இல்லாம, முகவரி இல்லாமல் மாற்றிவிட்டார். Nebuchadnezzar was an emperor of a great Babylonian empire, but when he broke the bones of the Israelites, the Lord he made him a very ordinary person. He had to go without an address. நேபுகாத்நேச்சாரோடு ஒப்பிடும்போது நீங்கள் நான் நத்திங், ஒன்றுமே இல்ல. When we compare ourselves with Nebuchadnezzar, you and I are nothing in his sight. அதிகாரத்துல, படைபலத்துல, பணபலத்துல ஒன்றுமே இல்ல. In money, strength, and also strength, human strength, we are nothing compared to him. ஆனா நாம இயேசுவின் எலும்புகளை முறித்துக் கொண்டிருக்கிறோம். But we are breaking the bones of Jesus. இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு வருடக்கணக்காக வைராக்கியம், பகை, கசப்பு, பிரிவினை. For years together, we have got hatred, enmity, bitterness, and emulation against the children of God. இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தல ஊழியத்தில் உள்ள ஊழியர்கள் மேல பல சந்தர்ப்பத்தில் நாம் தூசிக்கிறவங்களாக, நிந்திக்கிறவங்களாக, குற்றப்படுத்துகிறவர்களாக, பகை, கசப்பு, வைராக்கியத்தோடு காணப்படுகிறோம். In many circumstances we are cursing and reproaching the workers of God who have been anointed by Jesus, and also we are having hatred, enmity and bitterness against them. எப்போதும் தேவனுடைய வீட்டுல, தேவனுடைய சபையில் இருக்கிற நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய வீட்டுல, உம்முடைய சபையில் இருக்க எனக்கு தகுதி இல்ல, தகுதி இல்ல, தகுதி இல்ல என்று நொறுங்கின ஆவியோடு இருக்கணும். அப்படி இருந்தா ஒருத்தரையும் கை நீட்டி குற்றப்படுத்த மாட்டோம். Always when we are in God's presence with a broken and a contrite heart, we must say, Lord, I am worthy the least to be in your presence and in our church. Saying so, if you live, no one will be there to point out their finger against you. நம்ம எல்லாருக்கும் நம்மளை குறித்து மேன்மையான எண்ணங்கள் உண்டு. Everybody have a high esteem about ourselves. இப்ப நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தால், if I have a thought within myself saying, oh, I am a worker of God, I am a brother. ஆண்டவர் என்ன நினைவு கூர்றார் என்ன குறித்து? What does the Lord remember about me? அதுபோல இங்க ஒரு ஆள் ஒரு கலெக்டரா இருக்காரு நினைத்துக் கொள்ளுங்க, விசுவாசி. Suppose a believer is a collector. கூடல் நகர்ல இருக்கக்கூடிய கலெக்டர், இந்த விசுவாசி கூடல் நகர்ல இருக்கக்கூடிய கலெக்டர்னு சொல்லி ஆண்டவர் நினைவு கூற மாட்டாரு. The Lord will never remember or think of that believer in Kudal Nagar as a collector in Kudal Nagar. இல்ல அந்த சகோதரன் சகோதரி கூடல் நகர்ல உள்ளவங்க எம்பில் படிச்சிருக்காங்க, எம்டெக் படிச்சிருக்காங்க அப்படி நினைவு கூற மாட்டாரு. Or nor will the Lord remember that brother or sister who is residing in Kudal Nagar has completed MPhil or MTech. சங்கீதத்துல படிக்கிறோம், மண்ணென்று நினைவு கூறுகிறார். In Psalms we read that he remembers us as dust. கூடல் நகர்ல உள்ள கலெக்டர் ஆண்டவர் என்ன நினைவு கூறாரு? கூடல் நகர்ல உள்ள ஒரு மண்ணு. And about the collector in Kudal Nagar, the Lord thinks that he is a dust in Kudal Nagar. என்ன பொன்னகரத்தில் உள்ள ஒரு மண்ணு. இப்ப பெய்தவளை எப்படி நினைச்சுக்காரன் ஆண்டவர் நினைக்கிறானா, பொன்னகரத்தில் ஒரு மண்ணு இது. Now the Lord has kept me in this Ponnagaram Faithom, then he will think about me as a dust in Ponnagaram. ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை குறித்து பெரிய ஆளுகளை வானத்திலிருந்து குச்சமா எண்ணிக்கொண்டு மற்றவங்களை குற்றப்படுத்தலாம். But we'll be highly esteeming ourselves as someone great who has directly come from heaven, and will be accusing others. அதை உணர்வோம், Let us understand it. மனஸ்தாபப்படுவோம், Let
us regret. ஒருவேளை நமக்கு பலன் இல்லாவிட்டால், Maybe we do not have the strength. ஆண்டவரே இன்னார் எனக்கு மன்னிக்க முடியல, Lord, I'm not able to forgive such and such. அவங்களுடைய குற்றங்கள் குறைவு என் கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறது. Their sins and shortcomings are always before my eyes. எப்போதும் மற்றவங்க குற்றம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிக்க கூடாது, நம்முடைய குற்றம் தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிக்க வேண்டும். Always the sins of others should not stand before our eyes, but our sins should stand before our eyes. 51ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், என் பாவங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. In Psalm 51, David says, my sins are before me. இப்ப நமக்கு அடுத்தவங்களுடைய பாவங்க தான் நிக்குது, கண்ண முன்ன அடுத்தவங்க பாவம். Now if we close our eyes, the sins of others come in front of our eyes. அந்த அசுத்த வல்லமையை கர்த்தர் வேரோடு அழிப்பாராக. Let the Lord just obliterate that evil power. நம்முடைய கண்கள முன்ன நம்முடைய குற்றம் தெரியணும். And before our eyes, our sins should be seen. நம்முடைய பாவம் தெரியணும். Our sins should come before our eyes. நம்முடைய தோல்வி தெரியணும். Our failures should be seen. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who shall understand his errors? நம்முடைய குற்றம் நமக்கு தெரியட்டும். Let our sins be known to us. மற்றவங்களை மன்னிக்க முடியாவிட்டால், If you are not able to forgive others, என்னால முடியல என்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. come and tell in God's presence, Lord, I am unable to forgive. மற்றவங்க செய்த தீமைகளை மறக்க முடியாவிட்டால், If you are not able to forget the evil committed by others, அந்த கல்வாரி அண்டே வாங்க, come on to Calvary, அந்த கொல்கதாவுக்கு வாங்க, come near Golgotha, அந்த கபால ஸ்தலத்துக்கு வாங்க, come to the place of skulls. இந்த மூளை எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Say unto the Lord, I don't want these brains. மற்றவங்க பாவங்களையும் மற்றவங்க குற்றங்களையும் எப்போதும் மனதில் வைத்திருக்க, மூளையில வைத்திருக்கிற, ஞாபகத்துல வைத்திருக்கிற, எண்ணங்கள்ல வைத்திருக்கிற இந்த மூளை எனக்கு வேண்டாம் ஐயா. Lord, I don't need these brains where I have kept the sins of others in my memory and my remembrance. அந்த தலை ஓடுகள் உள்ள இடத்துக்கு நம்மை கர்த்தர் கொண்டு வரட்டும். Let the Lord bring us to the place of skulls. நம்முடைய இயேசுவை நோக்கி பாருங்க. Look unto our Jesus. பிதா அவரை கபால ஸ்தலத்துக்கு கொண்டு போனார். And God brought him to the place of skulls. பிதாவே, ஏன் என் இயேசுவை கபால ஸ்தலத்துக்கு கொண்டு போனீர் என்று நாம் கேட்டால், If we ask unto the Father, oh Father, why did you bring my Jesus to the place of skulls? என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உன்னுடைய பாவங்களை மன்னித்து மறப்பதற்காகத்தான் என்னுடைய குமாரனை கபால ஸ்தலத்திலே தொங்க விட்டேன். My son and my daughter, to forgive and forget your sins, I have brought my son to the place of skulls. அதுபோல அந்த கபால ஸ்தலத்துக்கு இயேசு வந்தது போல நாமும் வருவோமாக. As Jesus came into the place of skulls, let us also come to that place of skulls. ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்களை மன்னித்து மறக்க உதவி செய்ய. Lord, help me to forgive and forget my enemies. யாருடைய குற்றங்களும் குறைவுகளும் பாவங்களும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்க கூடாதையா. Lord, the sins and iniquities and shortcomings of others should not be there in my remembrance. நீர் மற்றவர்களை மன்னித்து மறந்தது போல நானும் மற்றவர்களை மன்னித்து மறக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Lord, give me the grace to forgive and forgive the sins of others as you forgave and forgot the sins of others. இப்படி நாம் இப்போது கதற கெஞ்ச தவறினால் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் எலும்புகளை முறித்துக் கொண்டே இருப்போம். In this way, if we fail to cry out aloud and plead unto the Lord, continuously we will be breaking the bones of Jesus in our lives. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு முடி உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய சாம்ராஜ்யத்துக்கு அபிஷேகத்தின் மூலமா நமக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்குது, அதுக்கு ஒரு முடி உண்டாக்குவார். The Lord who brought an end to the Babylonian empire will bring an end to our empire. That is, by the anointing, there is a kingdom established in us. God will bring an end to that kingdom. நேபுகாத்நேச்சாரை மிருகத்தை போல மாற்றினவர் நம்மையும் மிருகத்தை போல மாற்றி விடுவார். The Lord who changed Nebuchadnezzar into a beast will make us also like a beast. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் உணர்வு இருக்காது. Even though we hear much truth, there won't be any மனஸ்தாபப்பட மாட்டோம். understanding. We won't regret. மனங்கசந்து அழ மாட்டோம். We won't weep. வாயை திறக்க மாட்டோம். We won't open up our mouths. இப்ப உங்கள சிலர் வாயை திறக்காம இருக்கிறீங்களா? Now are you not opening your mouths இல்ல, இந்த here? வசனத்தின்படி கேட்டு என் ஜீவியம் சரியில்லையே, இயேசுவின் எலும்புகளை நான் முறித்து விட்டேன் என்று ஒத்துக்கொண்டு கதற போகிறோமா? And are we going to acknowledge and cry aloud saying, after hearing this verse, I find that my life is not right. I have broken the bones of Jesus. உங்களை யார் உணர்றீங்களோ உங்க கரங்களை உயர்த்துங்க, பரலோகம் பார்க்கட்டும். Those who are understanding this, put up your hands, let heaven watch it. இதோ தேவனுடைய இரக்கம் நம்மை தேடி வருகிறது. Behold, the mercies of God are coming towards us. தேவனுடைய கிருபை நம்மை தேடி வருகிறது. The grace of God is coming towards us. தேவனுடைய அபிஷேகம் நம்மை தேடி வருகிறது. The anointing of God is coming towards us. இப்போதே விடுதலை. Right now a deliverance. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Thou shalt know the truth, and the truth shall set you free. இப்போதே விடுதலை. And liberty right now. உன் வியாதியிலிருந்து வருடக்கணக்காக உன்னை கட்டி வைத்திருந்த வியாதியிலிருந்து கர்த்தர் இப்போது உன்னை விடுவிக்கிறார். For years together a sickness had kept you bound. Right now the Lord is delivering you. உன் வயிற்றுக்குள்ளே காணப்படுகிற அந்த கட்டியை
வேரோடு கர்த்தர் இப்போது எடுத்து போடுகிறார். That tumor that was found in your abdomen, the Lord is pulling it out by the roots. நீ சுகர் வியாதியினால் வருடக்கணக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். For years together you are a diabetic. இந்த வேளையில கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். Right now the Lord is healing you. ஏனென்றால் தேவ சமூகத்தில் நீ தாழ்த்தினாய். For you humble yourself in God's presence. இயேசுவின் எலும்புகளை நான் முறித்தேன் என்று நீ ஒத்துக்கொண்டு அறிக்கை பண்ணினாய். Because you acknowledged and confessed that you broke the bones of Jesus. பரலோகம் உன்னை அங்கீகரித்திருக்கிறது. Heaven has accepted you. தேவன் உன்னை அறிக்கை அங்கீகரித்திருக்கிறார். God has accepted your confession. அவர் உன்னை விடுவிக்கிறார். He is delivering you. உன் சிறையிருப்பை திருப்புகிறார். He is turning away your captivity. உன் கட்டுக்களை அறுக்கிறார். He is breaking your bonds. உன் குடும்பத்தோடு போராடிக் கொண்டிருந்த மந்திரவாதத்தின் வல்லமை, பில்லி சூனியத்தின் வல்லமை, செய்வினையின் வல்லமை யாவற்றையும் பரலோகத்திலிருந்து அக்கினியை அனுப்பி சுட்டரித்தார். The magical spells, the enchantment and the sorceries that were working against you, Lord is sending a fire from heaven and that is burning it out. வானந்திரந்தருளும் பல கணங்களை இந்நேரமீதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானந்திரந்தருளும் பல தானங்களை நேரமீது வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானந்திரந்தருளும் பல தானங்களை நேரமீதல் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானந்திரந்தருளும் பல தானங்களை நேரமீதல் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானந்திரந்தருளும் பல தானங்களை நேரமீதல் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதன். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானந்திரந்தருளும் பல தானங்களை நேரமீதல் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதன். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல ஊற்றிடும் இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல ஊற்றிடும் இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல ஊற்றிடும் இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும் கன்னிகரம் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. என்னை முற்றம் மாற்றிடுவனது பெலனற்றிடும் இன்னும் இன்னும் இசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும் கன்னிகாலம் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையை மீட்பரும் என் காவலும் நீரே. கன்னிகாலம் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையை மீட்பரும் என் காவலும் நீரே. கன்னிகாலம் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையை மீட்பரும்